ஐயா ஒவ்வொருத்தரை கூப்பிடலாங்களா? உங்களுடைய அந்த ஒரு வரி தயாராகிவிட்டதா? வரி வரியாய், மணிமணியாய், முத்து முத்தாய் கோக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு வரி தயாராக இருக்கின்றதா? ஆல்பபெட்ல முதல்ல ஏல இருந்து ஆரம்பிப்போம். அருணகிரி ஐயா. அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். என்னுடைய ஒரு வரி, அதாவது என் விருப்பம் என்ன, மூலப்பயன். 1000 பேரை மில்டன் ராஜசேகர் சார் மியூட் பண்ணிக்க சார். சொல்லுங்க சார். இல்ல மியூட் கொஞ்சம் பண்ணி மத்தவங்க கொஞ்சம் மியூட் பண்ணிங்க. ஆல்பபெட்ல வராங்க. மியூட் பண்ணிங்க. ஆல்பபெட்ல வராங்க. சரிங்களா? கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிங்க. ஓகே. அருணகிரி சார். சார் 1000 பேரை ஒவ்வொருத்தரையும் 1 லட்சம் சம்பாதிக்க வைக்கிறது தான் என்னுடைய அந்த என் விருப்ப பயன், மூலப்பயன். சரி, விருப்ப பயன் மூல பயன் சொல்லிட்டீங்க. நான் நேற்று தான் சொன்னேன். சரிங்களா? பணம் என்பது பை ப்ராடக்ட். இல்ல 1000 பேரை செல்வந்தராக்குறது சார். இந்த போங்காட்டெல்லாம் ஆடக்கூடாது. அப்ப நான் எப்படி சார் 1000 பேரை வந்து வாழ்க்கையில பொருளாதாரத்துல இல்லை, நான் சொல்றேன். அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. அதாவது நீங்கள் அந்த இறுதியாக அடையக்கூடிய அந்த மன நிறைவு, அந்த திருப்தி கொண்ட அந்த வாழ்க்கையை முழுமை பண்ணக்கூடியது என்னவா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, உணர்வாக இருக்க வேண்டும். நீங்க சொல்றது வந்து என்னன்னா, இது பொருட்செல்வம். அது அருட்செல்வத்தை சார்ந்ததாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அதை அடைந்து விடலாம். இப்போ நீங்க 1000 பேரை என்ன பண்ண போகிறீங்க? பொருளாதாரத்துல தன்னிறைவு அடைய இல்ல இல்ல குறைஞ்சபட்சம் மாதம் 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தரையும் சம்பாதிக்க வைக்கணும். மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க வைக்கணும் அப்படின்றீங்க. ஆமா. அந்த 1 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது வந்துன்னா அது பொருட்செல்வம். சரி, அது உருப்பொருள். அப்போ நம்முடைய அந்த லாஸ்ட் எண்ட் எப்படி இருக்கணும்னா, அது உணர்வுபூர்வமானதாக இருக்க வேண்டும். அப்ப எந்த உணர்வுல அது நிறைவடைய வேண்டும்? டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்றீங்களா? உணர்வு அதான் அந்த இல்லைங்கய்யா. இப்போ 1000 பேர் ஓகே, சரிங்களா? அந்த எண்ணிக்கை ஓகே, சரிங்களா? ஆனா அந்த 1000 பேருக்கு மாசம் 1 லட்ச ரூபாய் இருக்கு இல்லையா பணம்ன்றது, அது ஒரு உருப்பொருள் தான். அது இல்ல அதான் செல்வந்தரா. ஐயா உங்களோட லட்சியம் அந்த கொஞ்சம் வாசிக்க முடியுமா? வச்சிருப்பீங்களா? லேமினேட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களா? ஆமா ஐயா. அது கொஞ்சம் வாசிக்க முடியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, பாக்கெட்ல இருக்குது, எடுத்து. ஏழுமலை சார் உங்களோட லட்சியம் என்ன? அடுத்து வருவார் பி யாரோ, அடுத்து பிக்கு வருவார். ஏழுமலை சார். ஐயா பி இல்லைன்னா நீங்க தான் ஈ தான். தெரியல. என்னோட லட்சியம் அருணகிரி மாதிரி நிறைய நண்பர்களை உருவாக்கணும், சந்தோஷமான வாழ்க்கை வாழணும். நண்பரை உருவாக்குறதாங்க வாழ்நாள் லட்சியம். நண்பர்கள் தானா வருவாங்க. ஐயா தெரியுதுங்களா? சார் தெரியுது, படிக்க முடியல சார். படிச்சா இல்ல இல்ல இது தெரியுதான்னு கேட்டேன். தெரியுது சார். நான் படிச்சு சொல்லிடுறேன். ஆமா சார், கண்டிப்பா சார். இல்ல, உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கான அவரவரின் தகுதி, தனித்தன்மை மற்றும் சுதந்திரத்தை அடைவதற்கான வழிவகுத்தல். இதுல எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வராது, பொருட்செல்வம் பத்தியே வராது. பொருளை பத்தி வரல. ஆமா. அடுத்து உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கான அவரவருடைய தகுதி, தனித்தன்மை மற்றும் சுதந்திரத்தை அடைவதற்கான வழிவகுத்தல், அத்தனையுமே கருப்பொருள். இந்த கருப்பொருளை அடைவதற்காக உதவி செய்யக்கூடியதான் உருப்பொருள். சரிங்களா ஐயா? சரிங்க சார். அப்போ அந்த உருப்பொருளை கொண்டு நீங்கள் என்ன கருப்பொருளை அடைய போகிறீர்கள் என்பதுதான் அந்த இறுதி கட்டம். ஓகே. சரிங்களா? விதவிதமா சமைக்கிறோம். சரிங்களா? அந்த சமையலுடைய நோக்கம் என்னவென்றால் பசியாறுதல்.
நீங்க சொல்ற அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, நான் 1000 பேருக்கு சமைச்சு கொடுத்துருவேன், இல்ல 1000 பேர் சமைக்க வச்சிருவேன். அதுக்கு பிறகு என்ன நடக்கணும்? சரிங்களா? அதான் சொல்றேனே, நீங்க அந்த 1 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லைங்களா, ஆமா சார். வாழ்நாள் நோக்கமா வச்சிருக்கிறீங்க அத. இல்ல 1 லட்சம் பேரை குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வைக்கணும். அதாவது 1000 பேரை. சாரி 1000 பேரை 1 லட்சம் இல்ல, 1 லட்சம் ரூபாய் 1000 பேரை. காப்பிலாம் அடிக்கூடாது. காப்பி இல்ல சார், 1000 பேரை ஒவ்வொருத்தரையும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வைக்கணும். அப்படிதான் முன்னாடி இருந்து அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். இல்ல அதான் சார், அப்படிதான் நினைச்சிட்டு அதனால தான் இருக்கீங்க. நேத்தே சொன்னேன் உங்களுக்கு. இல்ல அதான் இதுதான் இப்ப நீங்க சொல்றது உங்களுடைய வாழ்நாளுடைய விருப்பம். விருப்பம். எஸ். சரிங்களா? அப்ப நீங்க எவ்வளவு காலம் வாழ ஆசைப்படுறீங்க? இப்ப 51, இன்னும் அதிகபட்சமா 19, 70 பிளஸ். ஒரு 70 வரைக்கும் வாழ ஆசைப்படுறீங்க இல்லையா? ஆமா சார். அப்போ நீங்க உங்க வாழ்க்கை முடியும் போது ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சா அது கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு சமம் அது. அந்த காலத்து அந்த டயத்துல 19 வருஷத்துக்கு அப்புறம். அது என்ன கொடுக்கும் அப்புறம்? அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஓகே. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய இந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கு பாருங்க, இந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பு அப்பயும் அதே 1 லட்சம் ரூபாய் தான். ஆனா பொருள்களுடைய விலையெல்லாம் ஏறி போயிடும். எல்லாமே இன்ஃப்ளேஷன் அதிகமாயிடும், விலைவாசி. சரிங்களா? இன்னைக்கு வந்து மாசம் ஒரு 50,000 சம்பாரிச்சா கூட கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி 5,000 சம்பாரிச்சதுக்கான வாழ்க்கை தான் வாழ முடியுது. அவ்வளவுதான். அப்ப நீங்க சொல்ற காலகட்டத்துல என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அது 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி 1 லட்சம் ரூபாய் அடைய வச்சிருப்பீங்க. ஆனா அதனால ஒண்ணும் பெரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட முடியாது. ஓகே. அதனாலதான் நான் இங்க சொல்றேன், நானு பண மதிப்பு கொண்டு வராதீங்க, உணர்வு சார்ந்த மதிப்பு கொண்டு வாங்கன்றேன். பொருளாதார 1000 பேரை பொருளாதார தன்னிறைவு அடைய வைக்கலாம், அப்படி மாத்திக்கலாங்களா? பொருளாதார தன்னிறைவு, அதுவும் அப்பவும் பணம் உள்ள வரும். இல்ல அதாங்கய்யா, அப்பயும் நீங்க பொருளாதாரம் தான் சொல்றீங்க. நம்ம கண்ணுல அதான் படுது, வேற என்ன பண்றது? வணக்கம் சார். வணக்கம்மா. சார் என்னுடைய விருப்பத்தை சொல்லிட்டுங்களாங்க சார்? வரேங்கம்மா. ஓகேங்க சார். இல்ல பாதியில வந்தனால உங்களுக்கு படம் புரியல. ஓகேங்க சார். நீங்க சரிங்க சார், அடுத்து மூவ் பண்ணுங்க, நான் திங்க் பண்றேன் சார். சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதா? புரியுது சார், புரியுது. நேரடியா எல்லாருக்குமே நேரடியா ஆன்சர் கொடுத்துருவேன். ஆனா அது உங்க சிந்தனையில வந்தாதான் அது உங்களால பிடிச்சு வச்சுக்க முடியும். ஆமா 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 சார். சரி, அடுத்ததாக அன்பு செல்வன் ஐயா அவர்கள். இனிய காலை செல்வ வணக்கம். ஒரு வரி என்னுடைய விருப்பம் வந்து 5 ஏக்கரில் இயற்கை வழி வேளாண்மை. அவ்வளவுதான் ஐயா. அதாங்க ஐயா, 5 ஏக்கர்ல இயற்கை வழி வேளாண்மை. சரிங்களா? அதோட முடிச்சிட்டீங்க. இந்த 5 ஏக்கர்ன்றதும் இயற்கை வழி வேளாண்மை அப்படிங்கிறதும் வந்து நிலத்தோட முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இதுவும் சமைக்கிற கதை தான். இது கொண்டு போய் சேர்க்கிற கதை என்ன? இல்லையா, இது வந்து 5 ஏக்கர் இயற்கை வழி வேளாண்மைனா இதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இப்பயே நாங்க சின்ன சின்னதா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு நான் ஃபுல்லா இயற்கை வழி வேளாண்மை பண்ணா நான் எல்லாரையும் அந்த இல்லைங்க, 5 ஏக்கர்ல இயற்கை வழி வேளாண்மை ஓகே, அது நீங்க செய்ய போறீங்களா, மத்தவங்கள வச்சு செய்ய போறீங்களா, இல்ல யாருக்காவது அது கொடுக்க போறீங்களா? இல்ல நான் செஞ்சு ரோல் மாடலா இருந்து எல்லாரையும் மாத்தணும், அவ்வளவுதான். அப்போ வந்து நீங்க காலம் முழுவதும் அந்த 5 ஏக்கரை வாங்கி அதுல இயற்கை வேளாண்மையை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டு உங்க வாழ்க்கையை முடிச்சுக்குவீங்க. அது நான் ரோல் மாடலா இருந்து மத்தவங்க எல்லாரும் அதை மாத்தணும் ஐயா. அதுதாங்க ஐயா, நீங்க ரோல் மாடலா இருக்கணும்னா நீங்க செய்யக்கூடியது அந்த 5 ஏக்கர் நிலத்துல இயற்கை வேளாண்மை விவசாயம் செய்யணும், அவ்வளவுதானே? நீங்க ஆர்கானிக் ஐயா, யாரோ இந்த மைக்கெல்லாம் கொஞ்சம் மியூட் பண்ணி வச்சுக்கீங்க. திரும்ப திரும்ப எனக்கு எக்கோ கேக்குது. இந்த லேண்ட் இருக்கு இல்லைங்களா, லேண்டு ஆர்கானிக் அப்படின்றதுக்கான சர்டிபிகேட் பண்றாங்க இல்லைங்களா? நீங்க ஆர்கானிக் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? ஆண்டுகள் ஐயா, 3 ஆண்டுகள் மினிமம். போதுமா? இப்ப இருக்கிற ப்ரொசீஜர் அதான் ஐயா, 3 ஆண்டு தொடர்ந்து கண்காணிப்புல வச்சு நமக்கு வந்து அதான் 3 ஆண்டுல அந்த சர்டிபிகேட் கொடுத்துறாங்க. ஆனா வந்து என்னன்னா, ஒரு நிலத்தை நீங்க ஏற்கனவே வந்து இது என்னது, நம்முடைய செயற்கை வேளாண் பொருட்கள் எல்லாம் போட்டு உரங்கள் எல்லாம் போட்டு உருவாக்கின அந்த நிலத்தை மீண்டும் நீங்க அதை இயற்கைக்கு திரும்பணும்னா, சரிங்களா, அந்த ஆர்கானிக் ரூல் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் நீங்க திரும்பவும் ஒண்ணுமே இல்லாம உழுதுட்டே இருக்கணும். சரிங்களா?
நீங்க இயற்கையா என்ன போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எரு உரம் எல்லாம் போட்டு 7 ஆண்டுகள் சும்மா உழுதுங்கன்னா தான் அது மீண்டும் பழைய நிலைக்கு வரும்ன்றாங்க. கன்வர்ஷனல் டைம் ஐயா. அதான். அப்போ அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நீங்க ஒரு விவசாயம் செஞ்சு அந்த 5 ஏக்கர்ல என்ன விவசாயம் பண்ண போறீங்கன்னு தெரியாது. அரிசியா, கத்திரிக்காயா, வெண்டைக்காயா? நிறைய பிளான் இருக்கு ஐயா. மூலிகை பண்ணை இருக்கணும். அதுக்கப்புறம் மரங்கள் நிறைய. அதுதான் சொல்ல. அந்த மாதிரி நிறைய பிளான்ன்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது என்னன்னா இந்த ஒரு வரி டைல்யூட் ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு சிந்தனைக்குள்ள என்னென்னமோ இருக்கும். 5 ஏக்கருக்குள்ளதான் இயற்கை வழியில தான் நடக்க போகுது. எது நடந்தாலும் அது ஒரு இன்ஸ்டிடியூட் மாதிரி செயல்படும் ஐயா. சரிங்களா? அப்போ 5 ஏக்கர்ல இயற்கை வேளாண் விவசாயம் நீங்க பண்ண போறீங்க. நிலத்துல இறங்கி. கண்டிப்பா. சரிங்களா? அதுதான் உங்களுடைய வாழ்நாளுடைய சரிங்களா இறுதி விருப்பம் இல்லையா? ஆமா ஐயா. நீங்க இறங்கி 5 ஏக்கர்ல பண்ண போறீங்க. ஓகே தானே? அப்போ நீங்க என்ன வச்சுக்கணும், ஒரு வரியில என்ன வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இயற்கை வேளாண்மை. சரிங்களா? இந்த 5 ஏக்கரு அதுல என்ன பண்ண போறீங்க, அதெல்லாம் அடுத்த கட்டம். அதை ஒரு வரிக்குள்ள மாத்தணும்னா உங்களுடைய இறுதி விருப்பம் என்னென்றால், சரிங்களா, நீங்களே இறங்கி செய்யக்கூடிய இயற்கை வேளாண்மை. சரிங்களா? அது உங்களது. நன்றிங்கய்யா. அப்புறம் அர்ஜுன் சீதா சார். ஐயா அன்மியூட் பண்ணுங்க ஐயா. ரொம்ப சிம்பிள் ஜி. ஃப்ரீடம் ஃபார் மொபிலிட்டி டிசேபிள் பர்சன் ஜி. அவ்வளவுதான். அப்போ அதான் அப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான சுதந்திரமான வாழ்வு. இல்ல, மாற்றுத்திறனாளிகள் காது கேட்காம இருக்கவங்க வராங்க, கண் தெரியாம வரவங்க வராங்க, புத்திசாலி மைண்ட அவங்க எல்லாம் கிடையாது. அவங்க கிடையாது. நடக்க முடியாதவர்கள், அதுவும் ஆக்டிவா இருக்கவங்களுக்கு மட்டும்தான். ஆக்டிவானா வந்து தலைய ஆட்டி கை கால்லாம் ஆட்டுறவங்களுக்கு மட்டும்தான். அதாவது யோசிக்கிறவங்களுக்கு மட்டும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே. அதான் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நிக் உஜிசிக் வச்சிருக்காரு இல்லையா? அது போல அப்படி கூட வச்சுக்கலாம். நிக் உஜிசிக் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு. சரிங்களா? ஏன்னா இப்போ அது வந்து கைகளும் இல்லாதவர்களுக்கு கால்களும் இல்லாதவர்களுக்கான ஃபவுண்டேஷன். அந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னா கால்கள் செயல்படாதவர்களுக்கான ஒரு வாழ்நாள் விருப்பத்தை வச்சிருக்கீங்க. ஆமா. ஏன்னா காது கேட்காதுன்னா டெஃப் அண்ட் டம்னு ஒரு பெரிய அசோசியேஷன் இருக்கு. கண்ணு தெரியாதவங்கன்னா பிளைண்ட்னு ஒரு பெரிய அசோசியேஷன் இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் வந்து தனித்தனியா இருக்கு. அது மாதிரி எல்லாத்துக்குமே தனியா இருக்கு. அது மாதிரி நம்ம வந்து ஒரு புதுசா இது மாதிரி ஒண்ணு உருவாக்கணும் அப்படின்னு. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. ஏன்னா காது தெரியலன்னா கண்ணு தெரியலன்னா கூட எங்க வேணா ஏறி போயிடலாம், ஏறி வந்துடலாம், எவ்வளவு தூரம் வேணா போயிட்டு வந்துடலாம். ஆனா கால் நடக்க முடியல அப்படின்னா வீல் சேர்னா பஸ்ல கூட ஏற முடியாது, ட்ரெயின்ல கூட ஏற முடியாது. 4 பேர் வந்து தூக்கி தான் வைக்கணும். சோ இது ஒரு பெரிய டிசபிலிட்டி. அப்போ வந்து என்ன உங்களுடைய அந்த ஒரு வரி என்னன்னா, உங்களுடைய ஒரு வரி என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயங்காத கால்களுடையவர்களுக்கான சுதந்திர வாழ்வு. எங்க சுதந்திர வாழ்வு. கரெக்ட். சேம் அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? ஃப்ரீடம் ஃபார் அதான் இயங்காத கால்களை உடையவர்களுக்கான சுதந்திர வாழ்வு. ஆமா. அதுக்கு வந்து அதுல வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லையா, நம்ம அதுக்குள்ள வந்தோம்னா சரத்துக்கெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல ஒரு வரிக்கு நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். இப்ப அந்த முடிவுக்கு வந்திருக்கீங்க, அதை எழுதிக்கங்க. இயங்காத கால்களுடையவர்களுக்கான சுதந்திர வாழ்வு, அதுதான் உங்களுடைய இறுதி விருப்பம். ஆமா. ஓகேங்களா? அதுல வந்து யாருமே வந்து ஃபுட் இல்லாம 3 வேளை 2 வேளை சாப்பிடும். குறைஞ்சபட்சம் 2 வேளை. இல்ல அதாங்கய்யா, அதெல்லாம் உள்ளர வந்து நம்ம வைக்கக்கூடிய நிறைய அப்புறம் வச்சுக்கலாம். ஓகே. சரிங்களா? இது வந்து இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா படத்துக்கு வைக்கிற டைட்டில் மாதிரி பேர் வைக்கிறோம். அப்புறம் உள்ள வந்து பாட்டு சீனு, சென்டிமெண்ட் சீன்லாம் அதெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். அது நிறைய இருக்கு உள்ள. ஓகேங்களா? இப்போ ஒரு படத்தினுடைய பேர் கேட்ட உடனே அந்த படத்தினுடைய கதை என்ன, காட்சி என்ன அப்படின்னு நம்ம மனசுல விரியுது இல்லையா? ஆமா. அந்த மாதிரி அதெல்லாம் அப்புறம் விரிச்சுக்கலாம் நம்ம. இல்ல முக்கியமா என்னன்னா யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கி பண்ணுவாங்கன்னு இல்ல, கண்டிப்பா கிடையாது. கடனே வாங்காம சுயமா நம்ம என்ன நீங்க என்ன வேணா பண்ணுங்க ஐயா. சரிங்களா? இயங்காத கால்களுடையவர்களுக்கான வாழ்க்கை வந்து சுதந்திர வாழ்வு. கரெக்ட் அவ்வளவுதான். அதை எழுதிக்கங்க.
ஒன் லைன் தானா? ஒரு லைன் தாங்க ஐயா. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா. அதுதான் சொல்ல வரேன். இப்ப 3 மணி நேரம் திரைப்படம் இருக்கு இல்லையா? அந்த 3 மணி நேரம் திரைப்படத்துக்கு சரிங்களா, ஒரு தலைப்பு, அதாவது ஒரு பேர் வைக்காம ஒரு படத்தை நீங்க வெளியிடுறீங்கன்னு வச்சுங்க, அதை நீங்க எப்படி மத்தவங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுவீங்க? அல்லது அதை எப்படி ஒருத்தர் ஞாபகம் வச்சுக்குவாரு? அப்ப 3 மணி நேரம் படத்தையும் சரிங்களா, நீங்க பேர் வைக்கலனாலும் உங்க மனசு ஏதாவது ஒரு பேர் வச்சுதான் அது உள்ள கொண்டு போய் வச்சுக்கும். அப்ப 3 மணி நேரம் படத்தை அது என்ன பண்ணுதுன்னா ஒத்த வரியில ஸ்டோர் பண்ணுது. மனதனுடைய ஆற்றல் இதுதான். சரிங்களா, 3 மணி நேரம் படம் இல்ல, நீங்க 5000 பக்கங்கள் கொண்ட ஒரு கதையாக இருந்துட்டோம், அந்த கதைக்கு வந்துன்னா ஒரு தலைப்பு இல்ல, கதைக்கு பேர் இல்லை அப்படின்னா உங்க மனசு கொண்டு போய் ஸ்டோர் பண்றது கஷ்டம். அது 5 பக்கம் இருந்தா கூட சரி. ஆனா இது 5000 பக்கத்துக்கு ஒரு கதை இருக்குது, அந்த கதையை வந்து ஒரு பேர் வச்சுட்டீங்கன்னா அதை கொண்டு போய் ஈஸியா அதில் ஸ்டோர் பண்ணிக்கும். புரியுதுங்களா ஐயா? அப்போ நீங்க என்ன வாழ்நாள் விருப்பமா வைத்திருக்கிறீர்களோ, இறுதி விருப்பமா வைத்திருக்கிறீர்களோ, அதுக்குள்ளார நம்ம இன்னும் என்னென்னலாம் சேர்க்க முடியும் அதெல்லாம் அப்புறம் சேர்த்துக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பேர் வச்சு நீங்க உள்ள மனசுக்கு அடையாளப்படுத்திடணும். சரிங்களா? இப்போ அர்ஜுன் ஸ்ரீதர் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க இல்லையா? இவரை பத்தி எழுத சொன்னா நான் 10 புத்தகம் போடலாம், 15 புத்தகம் போடலாம், உங்களை பத்தி என்னன்னா எழுதிட்டே இருக்கலாம். ஆனா ஒரு பேர் வேணும். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கொண்டாந்து நிறுத்துக்கு ஒரு பேர் வேணும். பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமும் கனெக்ட் ஆகுறது எங்கன்னா பிரபஞ்சத்தோட. அப்போ பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே சரிங்களா, பிரபஞ்சத்தால் படைக்கப்பட்ட எல்லாம் ஒன்றுடன் ஒன்று இணைப்பில் இருக்கிறது, தொடர்பில் இருக்கிறது, எல்லாமும் ஒன்றினுடன் தொடர்பில் இருக்கிறது. அதுதான் பிரபஞ்சம். அதே போல நீங்க செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க, வாழ்க்கைங்கிறது பொது பேரு. அந்த பொது பேருனுடைய மொத்த விருப்பமும் கொண்டாந்து எங்க முடிக்க போறீங்க அப்படின்றதுக்கு ஒரு பேரு, அந்த பேரு தான் இந்த பேரு. சரிங்களா? அப்ப அது என்ன? இயங்காத காலுடையவர்களுக்கான சுதந்திர வாழ்வு. அவ்வளவுதான். இது ஒரு வரியில முடிச்சிட்டீங்க. இதை மனசுல போட்டு வச்சுட்டீங்கன்னா இது சம்பந்தமா அது விரிஞ்சுக்கிட்டே இருக்கும், இது சம்பந்தமா அது செயல்படும். நன்றி, நன்றிங்க ஐயா. மணி 5:24 ஆகிவிட்டது. இன்னும் ஓரிரு நிமிடங்களில் நான் இங்கிருந்து நட்புலரி தளத்திற்கு செல்கிறேன். மீண்டும் நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்ணி உருவாக்குறதுன்னா இங்க உருவாக்கிட்டு வாங்க. நம்ம நாராயணன் சார் இருப்பாரு. சார் இருப்பீங்களா சார்? இருக்கேன். நானும் 5:40 இருந்து நீங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி 5:40 நான் இன்னொரு இடத்துக்கு போயிருவேன். அது வேற இருக்க. எல்லாரும் நட்புலரிக்கு வராங்கன்னா நட்புலரிக்கு வரட்டும். லிங்க் போடணும். நட்புலரி லிங்க் போட்டீங்கன்னா எல்லாரும் வருவாங்களா அப்படின்னு கேட்டுக்கோங்க. நட்புலரி போயிடலாம் சார். இன்னைக்கு நட்புலரி வந்துட்டா நல்லா இருக்கும். நாராயணன் சார். சரி. தலை இல்லாம வால் ஆடக்கூடாது இல்ல? அப்படிலாம் இல்ல. நீங்க டிஸ்கஸ் பண்றதுக்கு தான். சரிங்களா? சரி, இப்போ ஆல்பபெட்ல போலான்னு பார்த்தேன். அதனால எல்லாரையும் கேட்கறதுக்கான நேரம் ரொம்ப குறைவா இருக்கனால ரொம்ப ஆவலோட வந்த திலகம்மா, நீங்க உங்களுடைய அந்த ஒரு வரியை சொல்லுங்க. ஆமா, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. எப்பயுமே அன்மியூட் பண்ணாம தான் பேசுவாங்க. அவங்க இல்ல சார், அந்த அதாவது என்னன்னா அதை மறந்துறது. நம்ம ஒரு உணர்ச்சி பெருக்கல நம்மளுக்கு சொல்ல ஆவல்ல என்ன பண்ணுவோம்னா அது அன்மியூட்ல இருக்குதா மியூட்ல இருக்குதான்னு பார்க்க மாட்டோம். காரணம் என்னதுங்களா, நீங்க ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது உங்களுடைய உணர்வு மனம் வந்த பிறகுன்னா அறிவு மனம் வேலை செய்யாது. இப்ப இது என்ன ஆன்ல இருக்குதா ஆஃப்ல இருக்குதானா அறிவு மனம் தான் பார்க்கும். உணர்வு மனம் உடனே பேச சொல்லலாம், அவ்வளவுதான். பேசுங்கம்மா. சார் சொல்றேங்க சார். சொல்லுங்கம்மா. சார், நான் கற்றதை மற்றவருக்கு மகிழ்ச்சியுடன் எடுத்துரைத்தல் சார். இதுதான் சார் என்னுடைய கடைசி விருப்பம். நான் என்ன கத்துக்கிட்டனோ அதை நல்ல விஷயமா மத்தவங்களுக்கு சொல்லணும். அதுதான் சார் மகிழ்ச்சியுடன் எடுத்துரைத்தல். இதுதான் சார் என்னோட நீங்க விருப்பம். மகிழ்ச்சியுடன் எடுத்துரைங்க. அது என்ன சப்ஜெக்ட் சார்? நான் கற்ற நல்ல விஷயங்களை. அவ்வளவுதான் அதுதான் சார். இந்த நல்ல விஷயம் இருக்கு இல்லையா? ஆமாங்க சார். இந்த நல்ல விஷயம் உங்களுக்கு எது நல்ல விஷயமா இருக்குதோ அது இன்னொருத்தருக்கு கெட்ட விஷயமா இருக்கும். கெட்ட விஷயமா இருக்கும். அதனால எப்பயுமே புரியுது வந்துன்னா இந்த நல்ல அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை அது ஒரு பொது வார்த்தை தானே தவிர அது எல்லா இடத்துலயுமே நல்ல கிடையாது. சரிங்க சார். புரியுதுங்களா? புரியுதுங்க சார். நல்ல பாம்பு வாயில என்ன இருக்கும்? விஷம் தான் சார் இருக்கும். அது உங்களுக்கு விஷம். அதுக்கு அது ஜீரண நீர். உங்க வாயில எப்படி எச்ச சுரக்குதோ அந்த மாதிரி அது ஜீரணம் பண்ணிக்கிறதுக்கான நீர் அது. இப்போ அது நல்லதா கெட்டதா? சார், ஒருத்தருக்கு அது சுவாமின்னு கும்பிடுவாங்க, மத்தவங்களுக்கு பக்கத்துல போறதுக்கு அந்த ஜீரண பயப்படுவாங்க. நீர் அதுக்கு நல்லது, உங்களுக்கு கெட்டது.
அதனால இந்த உலகத்துல நல்லது கெட்டதுன்னு பிரபஞ்சத்தினுடைய பார்வையில இல்ல, அது நம்ம பார்வையில தான் இருக்குது. ஓகேங்க சார். ஓகே. சரிங்களா? பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 2 தன்மையில இயங்குது, அவ்வளவுதான். ம். இது ஒரு தன்மை, அது ஒரு தன்மை. நீங்க எது நல்லதுன்னு சொல்றீங்களோ அது ஒரு தன்மை, நீங்க எது கெட்டதுன்னு சொல்றீங்க அது வேற தன்மை, அவ்வளவுதான். ம். புரியுதுங்களா? புரியுதுங்க சார். அப்போ நல்லதுன்ற ஒரு வார்த்தை கொண்டாந்தீங்கன்னா நீங்க வாழ்நாள் ஃபுல்லா அதை அச்சீவே பண்ண முடியாது. ஓகேங்க சார். சில பேர் சில பேர் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பையன் எப்படிங்க வளர்க்கணும், அவனை நல்லா படிக்க வச்சு நல்ல ஆளாக்கி நல்ல பெரிய ஆளாக்கி அவன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும். சத்தியமா வாழ மாட்டான். ம். ம். ஏன்னா அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல. ம். நம்ம பேருக்குன்னா சொல்லிக்கலாம். நீங்க அப்ப அந்த நல்ல படிப்பு என்ன படிப்பு, அந்த நல்ல வாழ்க்கை என்ன வாழ்க்கை, நீங்க அந்த நல்ல வேலை என்ன வேலை, அதெல்லாம் சொல்ல முடியுமா? நீங்க மனசுக்குள்ள எதையோ ஒண்ணு வச்சுக்கிட்டு நல்லது நல்லதுன்னு சொல்லுவீங்க. சார் 27 ஆயிடுச்சு சார். வந்துட்டேன். அதான் இப்ப அருணகிரி ஐயா சொன்னாரு, நான் எல்லாரையும் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க வச்சிருவேன். இது அவருடைய வாழ்நாள் இலக்குன்னு சொன்னாரு. அப்போ அவருடைய வாழ்நாள் முடியறதுக்கு இன்னும் 20 வருஷம் இருக்குது. அப்ப முடியும் போது அந்த 1 லட்சம் ரூபாய்ங்கிறது 10,000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்துடும். சார் லிங்க் போட்டிருக்கேன், யாரும் நட்புலரிக்கு போறோம்னா அந்த லிங்கை நன்றிங்கய்யா. மீண்டும் நாளை காலை சந்திப்போம், அல்லது இப்பொழுது நம்முடைய வல்லும் காட்டும் செல்வ சிந்தனை சந்திப்போம், நட்பொழியை சந்திப்போம், பல இடங்களில் நாம் சந்திப்போம். நன்றி. ஓகே சார். சார் இதுல ஏதாவது கண்டினியூ பண்ணுவா இல்ல நீங்க எல்லாம் நட்புலரிக்கு போறீங்களா? நான் ஒரு 10 நிமிஷம் இப்ப 5:40 இன்னொரு ப்ரோக்ராம் போறேன். நீங்க உங்க கருத்தை தெரிவிக்கணும், நம்ம பேசிக்கலாம் ஒரு 10 நிமிஷம். இல்ல நட்புலரிக்கு போறீங்களா? ஐயா கண்டினியூ பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணவா? சம்டைம்ஸ் பேசலாம், கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தரா ஹேண்ட் ரைஸ் பண்ணி, நாராயண் சார் நீங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, எல்லாரும் பேசினா. நான் அவர் சொன்ன மாதிரி ஒரு வரியில சொல்றேன், இது கரெக்டானு பாருங்க. இது கொஞ்சம் சத்தமா பேசுங்க, ரொம்ப ஃபீவலா இருக்கு. கரெக்டா சார் ஒரு விஷயம் சார். சார் ஏன் போயிட்டாருன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் யாரோ ஒருத்தர் சொல்லுங்க சார். என்ன சார் போயிட்டாரு மேடம், சார் போயிட்டாரு. இல்லைங்க சார். ஹலோ சொல்லுங்க மேடம், சொல்லுங்க சார். கிளாஸ் விட்டுட்டு ஏன் போயிட்டாருன்னு எனக்கு தெரியலங்க சார், கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல அதான் போயாச்சு சார். அந்த இல்ல சார் வேற ஒரு தளத்துல கிளாஸ் எடுக்கிறாரு, அதுக்காக போயிருக்காரு. மீட்டிங்காக போயிருக்காங்கம்மா. நட்புலரி இன்னொரு மீட்டிங் இருக்கு. இன்னொரு ஜூம் மீட்டிங்ல சார் பேச போயிட்டாரு. அந்த ஜூம் மீட்டிங் லிங்க் வந்து சாட் பாக்ஸ்ல இருக்கு. சாட் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கலாம்னு சொல்றேன். இல்ல சார், இது வந்து சார் இப்போ இந்த டைமோட தினமும் முடிச்சிருவாருங்களா? இல்ல இன்னைக்கு ஒரு நாள் தான். பிரதி மாதம் ஒரு நாள் அந்த இடத்துல ஒரு கிளாஸ் எடுக்கிறாரு. இன்னொரு இடத்துல ஜூம்ல. இன்னைக்கு ஒரு நாள் தான், மித்த நாள் வந்து 5 to இன்னைக்கு அத வேற ஏதாவது தளத்துல பேசுறாருன்னா அன்னைக்கு மட்டும் அந்த 1/2 மணி நேரம் பேசுவாரு. அங்க 1/2 மணி நேரம் அங்க நிகழ்ச்சிக்கு போயிடுறாரு. மித்த நாள் 5 to 6 தான். அது அவரு ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவருடைய அந்த குரூப் இது நீங்க அனுப்புறீங்க, சாட்ல அனுப்புறீங்கல்ல சார், அதானே சார்? அதுதான் நட்புலரி அந்த இதுல போட்டுருக்காங்க பாருங்க. சரி சார். போறவங்க அங்க அதுல போறதுக்கு முயற்சி செய்றேன் சார். நன்றி. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அதுல போய் ஜாயின் பண்ணிக்கலாம், அந்த நிகழ்ச்சியில அவர் பேசுறத கேட்கலாம். ஓகேங்களா சார்? நான் வந்து என்னோட தலைப்பு என்னன்னா, தனி மனித சுதந்திரம், சந்தோஷம், அவங்களுக்கு அந்த மாதிரி சுதந்திரமும் சந்தோஷமா வாழ வைக்கிறதுக்கு என்னோட கல்வி சேவையை நான் உதவி செய்வது. காமனா இருக்கா இது? ஏதாவது நான் படிச்சத கல்வி மூலமா அவங்கள வந்து சுதந்திரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வைக்கிறது என்னோட நோக்கமா நான் வச்சிருக்கிறேன். இது எந்த வகையில ஒரு ட்ரைனிங்கா கொடுக்கலாம், இல்ல ஒரு கஷ்டப்பட்டவங்கள யாரோ கல்வி சேவையை செய்வேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வச்சுக்கேன். இது கரெக்டா? பொது காரியமா இருக்கா இல்ல ஏதாவது பர்டிகுலரா பணம்? இல்ல சார், நல்லா இருக்கு, கரெக்டா தான் இருக்கு. அவரு அந்த கொஸ்டினுக்கு பத்து கல்வி சேவை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போடவே, அப்ப நீங்க படிச்ச ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு அது இப்ப எனக்கு சொன்ன அதே பதில் தான் சார் அவர் சொன்னாரு பாருங்க. கல்வி சேவை அப்படிங்கிறது ஒரு பொதுவான விஷயம், இது நம்ம சார்ந்த விஷயம் சார். கல்வி சேவை அப்படிங்கிறது நம்ம என்ன விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அதன் மூலமா மத்தவங்களுக்கு அதை நம்ம சொல்லி தரதுன்னு வைங்களேன். இந்த கல்வி சேவைங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதுவே அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க, அத மத்தவங்க ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாருங்க சார். இல்ல அவரு சார் என்ன சொல்றாருன்னா, கருப்பொருளா இருக்கணும்னு சொல்றாரு. அது அப்புறமா உருப்பொருளா மாறிக்கும். உங்களோட கருப்பொருள் என்ன கண்டுபிடிங்கன்றாரு அவரு. அதான் சார். அதாவது என்னன்னா, என்னோட ஏம் என்னன்னா,
இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ஒரு சரியான வழிமுறைகள் இல்லை. இப்போ வழிமுறைகள்ல ஒண்ணு இப்படி இப்படி போனா நல்லா இருக்கும். இப்ப அவர் சொன்னாரு என்னன்னா, நான் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட மரண சாசனத்துல இறுதியான இலக்கு என்ன அத சொல்லு. ஏன்னா பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் 100 வயசுலாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதாவது காலத்துக்கு டக்குன்னு ஒரு சிபிட்டு போறதுக்குள்ள 100 வருஷம் கடந்துரும். அப்பனா பிறந்ததுக்கு அடுத்த நொடியே நம்ம இறக்க தயாராயிட்டோம். அதனால உன்னோட மரண சாசனம் என்ன, அத உன்னோட வரமா சொல்லு, ஒரு டைட்டிலா சொல்லு. அது கீழதான் எல்லாம் பயணிக்கணும்னு தான் அவர் சொல்றாரு. நான் 2 நாளா இதை ஆராய்ச்சி பண்ணி எப்படியாவது ஒரு லைனை கண்டுபிடிச்சிடலாம் தான் ட்ரை பண்றேன். ஆனா கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும். அதாவது எங்க நம்ம டேர்ம் வந்துருமோன்னு ஒரு பக்கம் இருந்தது. நல்ல வேலை ஆல்பாபெட்டிக்குன்னு ஒரு லைனை போட்டாரு. ஒரு 5:30 மணிக்கு கிளம்பிட்டாரு. ஒரு நிம்மதி. இன்னும் 24 மணி நேரம் இருக்கு உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு. ஓகேங்களா? திரும்பி நாளைக்கு 24 சார் இல்ல சார், நம்மளுடைய கருத்துக்களுக்கும் அவர் சொல்றதுக்கும் அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல இருந்து நமக்கு பதில் சொல்றாரு சார். நம்ம சிந்திக்கிற ஒரு அதாவது மேடம் நீங்களும் நானும் இன்னும் நம்ம வந்து எல்கேஜில தான் இருக்கணும், ப்ரீகேஜில தான் இருக்கோம். அவர் வந்து பிஹெச்டிக்கு போயிட்டாரு. ஓகேங்களா? அதனால அவர் பேசுற எல்லா வேர்டுமே நமக்கு ஒரு புதுசா தெரியுது. நம்ம எல்லாருமே இப்போ ஒரு 40 வயசுக்கு மேலதான் நம்ம எல்லாருமே இங்க இருக்கிறோம். ஆனா 40 வயசுல எதை வாழணுமோ அதை வாழல. நம்ம இப்பதான் யோசிக்கிறோம். 40 வயசுல என்ன வாழ்ந்திருக்கோம்னா, நான், எங்க அப்பா அம்மா, என் குழந்தை, என் பொண்டாட்டி, என்னோட சுற்றுவட்டார மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த வெளி பார்வை வந்து நம்ம பார்த்ததே இல்லை. ஓகேங்களா? வெளி பார்வை பார்க்கும் போதுதான் நீ வளர முடியும்னு ஒரு கான்செப்ட சொல்றாரு. இதுவரை என்ன நினைச்சோம், எங்க அப்பா அம்மா பார்த்தா நான் உலகத்துல நான் தான் பெரிய ஆளு, எங்க ஒய்ஃப் இதுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு இல்ல. நம்ம சுற்றுப்புறத்துல இருக்க நம்ம பேரண்ட்ஸ், நம்மள வளர்த்தவங்க எல்லாருமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் நம்ம வளர்த்திருக்கிறாங்க. நம்ம இந்த பிராண்ட் மைண்ட நமக்கு வளர்க்கல. இப்போ நம்ம ஒரு கருத்தை ஏத்துக்கிறோம். என்னன்னா இவர் சொல்றாரு, நீங்க மட்டும் இல்ல, நீ மட்டும் வாழ்ந்தா எனக்கு வாழ்க்கை கிடையாது. இந்த பிரபஞ்சம் உனக்கு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்கு. உன்னை வந்து நீ பிறவி பலனை நீ அடையணும். அது என்னன்னு கண்டுபிடிங்கிறாரு. அது கண்டுபிடிக்க முடியலையா, ஓ மனசாட்சிப்படி எது உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறியோ அத நீ கடைபிடிச்சு வா, நான் உதவி செய்யறேன் அப்படின்னு தான் அந்த பிரபஞ்சம் சொல்லுது அப்படிங்கிறாரு அவரு. அப்போ நம்ம வந்து இப்போ வந்து இந்த படிப்பை பொறுத்தவரை நம்ம இப்போ ப்ரீகேஜி. நீங்க எந்த வயசுனாலும் படிச்சாலும், எனக்கு 70 வயசு ஆச்சுன்னு 7 வேளை சொல்ற மாதிரி, அவர் 70 வயசுல ப்ரீகேஜி, நான் 50 வயசுல ப்ரீகேஜி, இன்னும் கொஞ்சம் ஏஜ் கண்ணன் சார்ல 40 வயசுல ப்ரீகேஜின்னு வச்சுக்கலாம். ஆனா எல்லாரும் ப்ரீகேஜில இருக்கோம். இப்பதான் அவர் ஒரு முக்கியமான சூட்சமத்தை சொல்றாரு. என்னன்னா, நீ பிரபஞ்சத்துல இது ஆன்மீகத்திலும் இருக்கு. என்னன்னா, இந்த பிறவி பலன் என்னன்னு தெரியாம நீ வாழ்ந்து விட்டு மறைந்தாலும் திருப்பி அந்த பிறவி பலனை நீ செய்யற வர திருப்பி மறுபிறவி உண்டுன்னு சொல்றாரு. இவரும் சொல்றாரு, ஆன்மீகத்திலும் சொல்றாங்க. அப்போ என்னன்னா, நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அது என்ன, 1,00,000 பேர் 10 லட்சம் பேர்ல கிடைக்கும். ரமண மகரிஷி வந்து 10 வயசுல 11 வயசுல 6th 7th படிக்கும் போது அவ அப்பா அம்மாட்ட கேட்கிறாரு, நான் ஏன் பிறந்தேன்னு கேட்கிறாரு. நம்ம என்னைக்காவது நம்ம அப்பா அம்மாட்ட கேட்டிருக்கோமா? அப்போ அந்த ஏன் பிறந்தேன்னு கேட்டிருக்கு, அவருக்கு பதில் இல்லை. அப்பாவும் சொல்ல முடியல, அம்மாவும் சொல்ல முடியல. அப்பதான் அவரு நம்ம இதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிதான் வீட்டை விட்டு வெளியில வர்றாரு. வெளியில வரும்போது அவருக்கு பிரபஞ்சமே அவருக்கு வழி சொல்லுது. நீ இப்படியே நடந்து போ, ஒரு ஒளி இருக்கு, ஒரு மலை இருக்கு, அங்க போ, உனக்கு நீ பிறந்த பலன் அடைங்கன்னு அவர் அங்க மதுரையில நடக்க ஆரம்பிச்சாரு. வர்ற வழியிலேயே நிறைய அற்புதங்களை நிகழ்த்தி தான் வந்தார். அவர் அறியாமையே ஒரு பசுமாடு அவர் கிட்டக்க வந்து நின்னுது. அந்த பசுமாடை தடவி கொடுத்து அதுட்ட பேசுறாரு. அதே மாதிரி நாய்கள் அதுட்ட பேசுறாரு. அப்போ இவர் சொன்ன ஒரு பாயிண்ட் தான் எனக்கு அதுக்கு அன்னைக்கே நான் சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, நீ வந்து பிரபஞ்சத்தை கூட ஐக்கியம், அந்த ஃப்ரீக்வன்சி சொல்றாங்க, நம்மளோட அலைவரிசையும் பிரபஞ்சத்தோட அலைவரிசையும் ஒண்ணு போல சேர்ந்துருச்சுன்னா உனக்கு அங்கிருந்து சிக்னல் கிடைக்குது. நீ இப்படி போ டைரக்ஷன் கிடைச்சிருது. அவர் சொன்னாரு பாத்தீங்களா, உங்க குருநாதர் அப்படின்னு சொல்றது வந்து, நீங்க வந்து ஒரு ஆளை, இப்ப அசோக்குமார் தான் நம்ம குருநாதரா ஏத்துக்கிறோம். அது மனித உருவத்துல இருக்கு. இந்த மனித உருவத்துல இல்லாம
தாவரத்துல இருக்கலாம், விலங்குகள் இருக்கலாம் சொன்னார் பார்த்தீங்களா? ரமண மகரிஷிக்கு ஒவ்வொரு இதுவும் விலங்குகள் நிறைய அவருக்கு உதவி செஞ்சது. திருவண்ணாமலை போய் அடைஞ்சாரு. அங்கதான் அவர் ஆசிரமமும் ஆரம்பிச்சாரு, கடைசி வரை வாழ்ந்தாரு. அப்போ நம்ம என்னன்னா, நம்ம இந்த ஸ்டேஜுக்கு போறது, நம்மளோட அந்த புளியம்பழ கதை சொன்னார் பார்த்தியா, நம்ம எப்படி இருக்கோம்னா இப்போ புளியங்காயாக இருக்கும். அந்த காய்னா என்ன, பட்டுட்டு இருக்கும். இதுலயே ஒண்ணு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன், 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லை நான் ஒரு நல்லா படிக்கணுங்கிறேன். இல்லை என் ஃபேமிலியே நல்லா இருக்கு. அதுதான் என்னோட மோட்டிவோ இருக்க. அதுவும் இருக்கணும். அதையும் பார்த்துட்டு ஒரு 50% அதை பார்த்துட்டு 50% சமுதாயத்தை பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளோட மெச்சூரிட்டி, அதாவது நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு சொல்லும் போது அதோட ரிட்டர்ன், நம்ம என்ன செய்யணுமோ அது ரிட்டர்ன் கிடைக்கிறது பல பங்கு கிடைக்குது அப்படின்னு தான் இவர் சொல்றாரு. ஆனா இது சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. நானும் இவ்வளவு இதை பத்தி பேசினா 2 மணி நேரம் இல்ல 2 நாள் கூட பேச முடியும். ஆனால் அதை எப்படி கடைபிடிக்கிறது, அதுதான் இங்க நமக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சா இருக்கு, நம்மளுடைய ஒரு சவாலா இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நானும் 24 மணி நேரத்துக்கு என்ன தலைப்பு வைக்கிறதுன்னு போட்டு பார்த்தாலும் ஒன்றும் தெரியல. இதுதான் அன்பு செல்வன், நீங்க சொல்லுங்க, உங்களை சொல்ல வரீங்க. ஒண்ணும் இல்லையா, நீங்க டிஸ்கஸ் பண்றதெல்லாம் நல்ல விஷயம் தான். நீங்க இப்ப சொன்ன மாதிரியே நமக்குன்னு பாக்குறோம்னு சொல்றீங்க. ஆனா பெரும்பாலானோர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த சமூகத்துக்கு ஏதாவது கொடுக்கணும்னா முதல்ல நான் தன்னிறைவு அடையணும், அதுக்கப்புறம் தான் என்னோட சமூகத்துக்கு கொடுக்க முடியும். அப்பதான் நான் ஃப்ரீடமா இருக்கணும். உங்க வீட்டுக்கு தேவையானதை நம்ம செஞ்சு முடிச்சாதான் சமுதாயத்துக்கு செய்யறதுக்கு ஓரளவுக்கு அனுமதிக்கும், குடும்ப சூழ்நிலையும் சரி, குடும்ப உறுப்பினர்களும் சரி. ஆனா ஒரு சிலர் 10 ரூபா சம்பாதிச்சாலும் 2 ரூபா முதல்ல இருந்தே கான்ட்ரிபியூட் பண்றதோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்களை அரவணைத்து சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு எடுத்து செல்றாங்க. ஸோ அந்த விஷயங்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு தெரிஞ்சு இருக்கலாம், ஒரு சிலர் பணம் அதிகமா வச்சிருக்கலாம், ஆனா அது கான்ட்ரிபியூஷன்னா என்னன்னு தெரியாம கூட இருக்கலாம். ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் இங்க நம்ம கத்துக்கிறோன்றது உண்மையான விஷயங்கள் தான். அதுதான் ஐயா சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. நன்றி. கரெக்டு தான் சார் நீங்க சொல்றது. அப்போ என்ன, நேத்து முந்தானத்தை ஒரு பாயிண்ட் சொன்னார் பார்த்தீங்களா, நீங்க பிறந்த பலன் நீங்க அடையணும், இது யார் மூலமாவே அடைய முடியாது. அப்போ என்ன சொல்றாருன்னா, நம்ம உறவு முறைக்குள்ளதான் நம்ம வர்றோம். நம்ம அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம கிடையாது, ஓகேங்களா? நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் அப்பா அம்மா அப்படின்னு சொல்ல ஒரு உறவு முறை இருக்கு. அந்த உறவு முறையே ஒரு ஸ்டேஜ் வரதான் வரும். அதுக்கப்புறம் உன்னை நீ தேடி நீ உன் வழியே போன்னு தான் அவர் சொல்றாரு. அதுக்காண்டி ஃபேமிலியை விட்டுட்டு நீங்க வெளியில வராதீங்க அப்படின்னாரு. அது ஒரு இப்ப என்னன்னா, ஒரு பிறப்புன்னு சொன்னா ஒரு இறப்புன்னு ஒண்ணு இருக்கதான் செய்யுது. நம்ம ஒரு தவறா பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம பிறந்துட்டோம், நாளைக்கு நம்ம இறந்துட்டோம்னா நம்ம ஃபேமிலி யார் பார்க்க போறாங்க? யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்களா இல்லை? இந்த பிரபஞ்சம் யாரோ ஒரு வழியில அவங்களுக்கு ஒரு வழி காட்டுமா இல்லையா? அப்படி அது மாதிரி உங்களோட பிறவி பலனை நீங்க தான் தேடணும். அது என்னன்னு தேடுங்கன்னு சொல்றாரு. இப்ப புரியுதா அன்பு செல்வன் சார் நான் சொல்ல வந்தது? புரியுது சார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார். அது அவங்களுக்கு தனித்தனி வாகனம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வண்டி எதுன்னு, நம்ம அம்பாஸ்டர்ல போடுமா, BMW போகணுமா, ஆடி கார்ல போடுமா அப்படின்னு நீ தான் டிசைட் பண்ணணும். இப்போ அன்பு செல்வன நீ BMW ஏறுன்னு நான் சொல்லக்கூடாது, அது எனக்கு ரைட்ஸ் கிடையாதுங்குது. இந்த பிரபஞ்சத்தோட பேசும்போது நம்ம மைண்ட்ல படிச்சோம் பாத்தீங்களா, அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சிருங்க. இதுல நான் சொல்லிட்டேன், இதுல நம்ம LKG UKG தான். இந்த உள்வாங்க நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நம்ம ஃபேமிலி விட்டு வெளியில போயிருமோன்னு. போக வேண்டாம். எத்தனை பேர் ஃபேமிலியோட இருந்துதான் வேதா மகரிஷி இருக்காரு. அவர் என்ன ஃபேமிலியோட தானே இருந்தாரு, அவர் எந்த துறவும் போகல. ஃபேமிலியோடு இருந்து எத்தனை ரிஷிகள் இருந்திருக்கிறாங்க, எத்தனை முனிவர் இருந்திருக்கிறாங்க. நம்ம இப்ப காலத்திலேயே 2 வகை இருக்கு சார். இந்த வைணவத்திலேயே 2 வகை இருக்கு. வைணவத்திலையும் இதுலயும் பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சவங்க தான் சன்னியாசியாவே எடுக்கிறோம்னு வச்சிருக்காங்க. சில மடத்துல கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. அப்போ என்னன்னா, ஒவ்வொருத்தரும் பார்க்குற பார்வை தான். ஏன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு நீங்க மடாதிபதியா வாங்கன்னு சொன்னா, அந்த
ஒரு ஸ்டேஜில் அந்த எல்லா செயல்களும் இருக்கு. அதுக்காண்டி மனிதன் பிறந்தான். மனிதன் வந்து மனிதனோட முதல் பிறவியே என்ன சொல்றாங்க, அவன் முதல் இது என்னது, இனவிருத்தி தான். உன்னோட ஜெனரேஷன் நீ விருத்தி பண்றதுக்கு தான் முதல் இது. அதுக்கப்புறம் சமுதாயத்தோட சேர்ந்து வாழணும். மித்த விலங்குகளுக்கு வந்து அந்த 6வது அறிவுன்னு சொல்ற மாதிரி சிந்திக்கிற அறிவு கிடையாது, எது கிடையாது. இப்ப இங்க இருக்கிற பிரபஞ்சத்துல உள்ளத ஒவ்வொரு பொருளையும் தான் நம்ம கண்டுபிடிச்சு என்ன சொல்றோம், நம்ம கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிக்கல. எல்லாமே அது வேலைக்குது. இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, இந்த இயற்கை இன்னைக்கு நாளைக்கு மழை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். 4ஆம் தேதி நாளைக்கு வந்து மழை அதிகமா இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்தை அறிவிப்பு கொடுக்குறோம். அதாவது நம்ம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து அந்த அறிவு யூஸ் ஆகுதே தவிர இந்த மழையை நிப்பாட்ட முடியுதா? ஒரு இடத்துல 50 சென்டிமீட்டர் பெய்யுது, ஒரு இடத்துல 10 சென்டிமீட்டர் பெய்யுது, ஒரு இடத்துல மழையே பெய்யுது. அப்போ இந்த இயற்கை பேராற்றலை நம்ம வந்து தடுக்க முடியாது, ஆனால் அதை உணர முடியும். அதுல இருந்து தப்பிக்க வழி தெரியும் நமக்கு. அதுவும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த அறிவு தான். நம்ம அறிவால அதை வந்து நம்ம பண்றோம். இப்போ என்ன, மழை பெய்யுது, ஆனா நம்ம போகணும்னு நினைக்கும் போது ஒரு கொடையை பிடிச்சி நம்ம கொஞ்சம் நனையாம நம்ம போய்க்கலாமே தவிர மழையை நிக்கிறதுக்குள்ள தன்மை நம்மகிட்ட கிடையாது. இதை மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்தை பத்தி நிறைய படிக்கும் போது நம்ம நிறைய உள்வாங்குறோம். அப்பதான் வந்து என்னன்னா, இந்த புளியம்பழம் மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல நம்ம ஓஹோ அந்த ஓடை விட்டு வெளியில வந்துடணும், நம்ம வந்து புளியா தனியா புரியணும், ஓடா புரியணும்னு சொல்றாங்க. இதுதான் இவரு காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சாமி சொன்னாரு, எப்போ வந்து வெள்ளரி சார் நாராயணன் சார். சொல்லுங்க. ஹலோ சார். சொல்லுங்க மேடம். சார் உங்க நம்பர் மட்டும் எனக்கு கொஞ்சம் கொடுங்க சார். ஏதாவது ஒரு டவுட் ஏதாவது கேட்கணும்னா கூட உங்கள்ட்ட கேட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் வெளியில போறதா இருக்கு. உங்க நம்பர் மட்டும் கொஞ்சம் கொடுங்க சார். வீட்டுல டோர் லாக் ஆயிருச்சுங்களா, அது கொஞ்சம் திறக்க முடியலைங்க சார். அதனால உங்க நம்பர் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். மியூட்ல இருக்கீங்க ஐயா, மியூட்ல இருக்கீங்க. மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. 9444 88 0008. இந்த ஸ்கிரீன்ஷாட்ல எடுத்துக்கோங்க. நாராயணன் போட்டு நம்பர் இருக்கும் பாருங்க மேடம். இல்லையா வரல, உங்க பேர் மட்டும் தான் இருக்கு. இல்ல, ரிச் நாராயணன் ஜீனு இருக்கு. இன்னொருல வந்து நாராயணன் ஜீனு ஒரு எம்கைசி மீனு கரிணி கன்சல்டன் ஒரு சிம்பிள் இருக்கும் பாருங்க, அதுல நம்பர் இருக்கு பாருங்க. அந்த இது ஸ்டார் போட்டது இருக்கு, MHC அதுங்களா? அது என்னோடதுதான். 2 ஒண்ணு மொபைல்ல வருவேன், ஒன்னு லேப்டாப்ல வருவேன். இதுதான் என்னோட நம்பர். யாரும் பேசுனா பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாராயணி செல்வ வணக்கம். ஏழுமலை செல்வ வணக்கம். சொல்லுங்க சார். இந்த நல்ல புளியங்காயை பற்றி புடிச்சுக்கிட்டு அதே தான் உதாரணம் சொல்றேன், சந்தோஷம். ஆனா அந்த புளியங்காய் கூட நாம பழமாகி பற்றற்று ஆக வேண்டும் என்றால் பிரபஞ்சத்தின் துணை வேண்டும், இல்லைன்னா சொத்தை ஆயிரும். கரெக்ட் நீங்க சொன்னீங்க. அதுதான் நான் இன்னொரு உதாரணம், அவர் புளியங்காய் சொன்ன இன்னொரு உதாரணமும் என்ன, அந்த உதாரணம் சரியானதுதான். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று விடற்குன்னா எழுதியிருக்காரு வள்ளுவர் கூட. அந்த பற்றை விட வேண்டும் என்றா கூட பற்றற்ற இறைவனை பற்ற வேண்டும். அப்பவும் அங்க ஆசை இருக்கணும். ஆசையோடு இறைவனை நீங்க உங்க பிறவி பலனை உணர ஆரம்பிச்சிட்டால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு விட்டு நீங்க வெளியில வரதான் செய்யும். அதுதான் அதுவா வரணும். இப்போ பருத்தி இது சொன்னேன், வேற என்ன, வெள்ளரிக்காய் பிஞ்சும் அப்படிதான். என்னன்னா அது காயா இருக்கும்போது அதை விட்டு வராது. அது பழமா ஆயிட்டுனா என்னன்னா அது விட்டுக்குமா. அதாவது ஒரு ஸ்டேஜ் ஆனான காய் வந்து தனியாவே வெளியில வந்துருமா. இது மாதிரிதான் நம்ம இல்ல, வெள்ளரி பழமும் அப்படித்தான் இருக்கான். வெள்ளரி பழமும் என்னன்னா அந்த கொடியை விட்டு தன்னாலே விட்டுக்குமா. அதாவது துறவம்னு நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா இந்த பற்று இல்லாம உங்களை விட்டு வெளியில வந்தாதான் நீங்க துறவமே வர முடியும். துறவத்துல போய் பற்று இருக்கத்தான் செய்யும், ஆனா அந்த பற்றை விட்டாதான் துறவம். அதுவரை நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். நீங்க சொன்ன மாதிரி நம்மள குடும்பம் சார்ந்து வந்திருக்கோம். என்னைக்கு துறவறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் டெத்து தான் ஐயா. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு கிளம்பிடுறது மொத்தமா.
அதுதான் உண்மை. இல்ல அது கிளம்ப முடியாது சார். உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். நீங்க மனைவியை ஏத்துண்டு குழந்தைகளை ஏத்துண்டு அவங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு சூழ்நிலை கொள்ளாம நீங்க துறவம் போனா துறவும் வேஸ்ட். நானு சமீபத்துல ஒரு படம் பார்த்தேன் தெலுங்குல வந்து ப்ரோ 4 பார்ட் சார். அருணகிரி சொல்றேன். லைஃப் வந்து 4 பார்ட். பிரம்ம ஆச்சரியம், அதுல வந்து லேர்னிங் தான், எதை பார்த்தாலும் ஆச்சரியப்படுறது. அதுக்கப்புறம் கிரகஸ்தன், இல்லற வாழ்க்கை, அதுக்கப்புறம் வனஸ்பதம், அதுக்கப்புறம் 4வது அந்த துறவரம். இப்ப 4ஆ பிரிக்கும் போது ஒரு 24ல மேரேஜ், அந்த 8 வர மாதிரி, அப்புறம் 32க்குள்ள வந்து அந்த குழந்தை பேரு மற்ற விஷயங்கள் எல்லாம், 40க்குள்ள ஏர்ன் பண்றதா செல்வம், அதுக்கப்புறம் வந்து வனஸ்பதம், அதை அந்த ரிட்டையர்மெண்ட் நோக்கி போறது, இவர் என்ன அடைஞ்சாரோ அதை திரும்ப பண்றது, தன்னோட மகளுக்கோ மகனுக்கோ அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்க மூலியமா பேரம் பேத்தி பாக்குற விஷயங்கள். அப்புறம் இந்த 60 எட்டும் போதுதான் வந்து இந்த துறவரத்துக்கான மனப்பக்குவமே ஏற்படுது. அப்படிதான் வந்து மனித வாழ்க்கையை பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்ப இதுல இந்த 4 இடங்கள்ல நம்ம என்ன அச்சீவ் பண்ண போறோம்? ஸோ ஆன்மீகத்துல வந்து முக்தி அடையிறது, இல்ல ஆன்மீகத்தை நம்பாத இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன ரீச் பண்ண போறாங்க? ஸோ இது குறிக்கோள் என்ன? அந்த இறுதி கட்டங்கள்ல நாம எதை இறுதி குறிக்கோளா வச்சு பயணிக்கிறோம் அப்படின்றதான் சார் கேக்குறாங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா தவறான்னு நீங்க சொல்லுங்க. ஆனா எனக்கு இந்த முக்தி அடையிறதுல உடன்பாடே கிடையாதுயா. எவ்வளவு பிரபஞ்சம் இவ்வளவு பெருசா கிடக்குது, எத்தனையோ கோள், எத்தனையோ கேலக்சி கிடக்குது, அங்கங்க ஒரு பிறவி எடுத்துட்டு போக வேண்டியதுதான், என்ன பிரச்சனை இருக்குதுல்ல அப்படின்ற ஆழ் மனசுல எப்பயும் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். இல்ல ஆள் மனதுல கேள்வி கேட்கறது இந்த பிறவில ரிட்டையர்மெண்ட் பண்ண போறோம். அடையிறது, முக்தி அடையாம இருக்கிறது நம்பிக்கை பொறுத்து இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இப்ப நம்ம இந்த செல்வத்தலத்துல செல்வந்தராகணும். எதுக்கு செல்வந்தராகணும்? ஏன் பணக்காரன் ஆகணும்? இல்ல இந்த பிறவி கடமை அப்படின்னு சொல்லணும். இல்ல சார், நம்ம இப்போ பிறவி சரியா கடமை அப்படின்னு எடுத்துக்கலாம். 10% தான் செல்வந்தரா இருக்காங்க, மீதி 90% வந்து பாமர மக்களா சாமானிய மக்களா இல்ல இருக்காங்க. ஆமா சார், இப்போ 8 பிரிக்கிறாங்க, 20 பிரிக்கிறாங்கய்யா. ஆனா நான் இந்த 20லயே முதல் 20 நல்லா இருந்தேன், 2வது 20 பண்டோட காயத்துல இருக்கேன், இன்னும் சம்பாதிக்கல, செட்டில் ஆகல, அப்பா அம்மாவுக்கு வயசாகுது, பாத்துக்கணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சுச்சுவேஷன் இருக்கு. பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. இப்ப இருக்கும்போது 40 வயசுல செட்டில் ஆயிட்டேன், நீ 45 வயசுல இது பண்ணணும்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு உடஞ்சு போகுது. இல்ல அது கரெக்ட். இது வந்து காமனாக்க முடியாது. பட் இதுல எக்ஸம்ஷன் இருக்கும்ல. இப்ப KFC ஓனர் வந்து 60 வயசுல தான் சக்சஸே ஆனாரு. 60 வயசு வந்து தொடர்ந்து அவர் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டே வந்தாரு. காரணம் என்னன்னா உண்மையை பேசுவாரு. வக்கீல் கிட்ட போய் வேலை செய்யறாரு குமஸ்தாவா, உண்மையை பேசணும்னா வக்கீல் துரத்தி விட்டாரு. இது மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லயும் அவரோட குணம், அவருடைய ஆட்டிடியூட், மனப்பாங்கு வந்து ஒத்து போக மாட்டேங்குது. அப்படி ஒரு சிலருக்கு வந்து மாறி நடக்கும். அது சக்சஸ் எல்லாருக்குமே 30லயோ 20லயோ 50லயோ கிடைக்காது. சிலருக்கு 60 70 கடைசி நிமிடத்துல கூட சக்சஸ் கிடைக்கலாம் வாழ்க்கையில. அது மாறும் இல்லைங்களா? லியோ டால்ஸ்டாய் அந்த நாவல் எழுதின மாதிரி. இல்ல ரஷ்ய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் 94 வயசுல நாவல் எழுதினார் ஐயா. ஆமா, உண்மைதான். சார் அதாவது அதுதான் அவர் சொன்னாரு, பிரபஞ்சத்தை நீங்க நம்பிக்கை, அவர் சொல்றது வந்து நம்பிக்கை சொல்லுவார், நம்பிக்கையை பலப்படுத்துங்கள் சொல்றாரு. என்னன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டங்கள் வருது பாத்தீங்களா, இந்த கஷ்டங்களை வந்து அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை நம்ம ஏத்துக்கணும்னு சொல்றாரு. எல்லாருமே யாருமே கஷ்டப்படாம முன்னேறினாக ஒரு சரித்திரம் கிடையாது. எல்லாருக்கும் நீங்க சொல்ற ஒரு கஷ்டம், அது கஷ்டம்தான். நான் வேற ஒரு வகையில கஷ்டமா படுவேன். ஆனா அதெல்லாம் தாண்டி நம்ம வர்றத பக்குவத்தை வளர்த்துக்கங்கன்னு தான் சொல்றாங்க. அப்போ நீங்க சொல்றீங்க, நீங்க 40 வயசுல வந்து எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, எங்க அப்பா அம்மா பார்க்க முடியலன்னு சொல்றீங்க. இதே நீங்க கொஞ்சம் பாருங்க, இதே மாதிரி இன்னொருத்தர் பாருங்க, அவரும் இதே கஷ்டத்துல இருப்பாரு. அப்போ எல்லாருக்கும் அந்த கஷ்டம் சொல்றது ஒரு சர்க்கிள் தான், எல்லாம் வந்துதான் ஆகணும். இப்ப நான் கூட சொல்றேன், நான் இவ்வளவு வியாக்கியானம் பேசுறேன், எல்லாம் பண்றேன், ஆனா எனக்குள்ள கஷ்டத்தை நான் வெளியில சொல்ல மாட்டேன். ஆனா அந்த கஷ்டம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன். பினான்சியலே ரைட்டு, ஒரு மன நிம்மதியிலே சரி, எதா இருக்குன்னு. என்னன்னா இந்த சமுதாயத்துல நீங்க வந்து நல்லா பாருங்க, நீங்க ஒரு கஷ்டம் சொல்றீங்க, இன்னொரு இடம் உங்களை விட நிச்சயம் கஷ்டப்பட்டவங்க தான் இருப்பான், இல்லாம இல்லை. அப்போ நம்ம அதை விட இது பெட்டர், இப்படிதான் நம்ம கம்பாரிசன் பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. இந்த நம்பிக்கைன்னு சொல்றதுதான் விதை இந்த பிரபஞ்சத்துக்கு. நீங்க நம்பணும். நம்ம இவர் சொல்றதெல்லாம் ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கு. நீங்க என்கிட்ட கூட ஒரு களத்துக்கு போகணும்னு சொல்றாரு பாத்தீங்களா,
அவர் போனாரு. ஆனா என்னைய கூப்பிட்டாரா பாத்தீங்களா? அந்த தளத்தை உருவாக்கி இன்னைக்கு 400 சப்ஸ்கிரைபரை வச்சு யூடியூப் ஆரம்பிச்சு எல்லா உதவிகளும் செஞ்சேன். ஆனா அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் 300வது நாள் அன்னைக்கு போகும்போது ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய நபர் நான். ஆனா எனக்கு என்ன, அன்னைக்கு பேசவே இடம் கொடுக்கல எனக்கு. இதுதான் நடக்கக்கூடிய இது. அப்போ அந்த இடத்துக்கு நான் இன்னுமே பேசவோ வரவே மாட்டேன்னு முடிவு எடுத்து நான் சொல்லும் போது இவர் என்ன சொல்றாரு, அசோக்குமார் சொன்ன வார்த்தை, நீங்க ஒரு இடத்துல எதிர்பார்த்தா போய் செஞ்சீங்க இல்ல, நீங்க மனமு வந்து செஞ்சீங்க, ரைட்டு. அங்க உங்களுக்கு மரியாதை இல்லைன்னா அவங்கள வாழ்த்திட்டு வெளியில வந்துருங்க, அவங்கள எதிர்மறையா பேசாதீங்க, அது உங்களுக்கு திருப்பி வரும்ட்டாரு. நான் என்ன சொன்னேன், வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது நல்லது, நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க, 300 நாள் இங்க நான் கத்துண்டேன் அப்படின்னு நேர்மறை சிந்தனையோட ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு அதை விட்டு நான் வெளியில வந்தேன். சார் ஆரம்பிச்சாரு, நம்ம இப்போ 10 நாளா ஆரம்பிக்கிறேன், இங்க நான் எல்லா கோஆர்டினேட் பண்றேன். அதனால பிரபஞ்சம் யாரனாலும் எங்கனாலும் தூக்கி விடும், எங்கனாலும் கவுத்து. நேற்று வரை நீங்க ஒரு கம்பெனில ஒரு சிஓவா இருந்திருக்கலாம், எம்பிக்கு அடுத்த ஆளா இருந்திருக்கலாம். ஆனால் அவருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அடுத்த செகண்ட் உங்களை வெளியில போன்னு சொல்ல. இது நான் வேலை பார்த்த கம்பெனியில் நடந்தது. அந்த எம்பி வந்து நேற்று வரை அவருக்கு புதுசா வால்வோ கார் வாங்கி கொடுத்தாங்க 50 லட்சம் ரூபாய்க்கு. மறுநாள் காலையில எம்பிக்கு என்ன விஷயம் போச்சுன்னு தெரியல, அவரை அப்படியே காரை விட்டுட்டு அப்படியே இறங்கி போ சொன்னார். நீங்க யோசித்து பாருங்க, நினைச்சு பார்த்துருக்க முடியுமா? அதான் அன்பு செல்வன் சார், நீங்க ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்க சொல்லுங்க சார். ஐயா ஒண்ணும் இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த நட்புலரி தளம் உங்களை வந்து அந்த ரெகனைஸ் பண்ணலன்ட்டு. ஐயா கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குது, சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அதுதான் ஐயா பிரபஞ்சம். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்கு ஆல்ரெடி வேற ஒரு தளத்தை கனெக்ட் பண்ணிருக்கு. ஆனா நீங்க பண்ற வேலையை பண்ணிட்டு தான் இருக்கீங்க, தளம் தான் மாறுது. ஆனா அதே யூடியூப் சேனல் பண்றீங்க, அதே அசோக்குமார் சாருக்கு இப்ப கோஆர்டினேட் பண்றீங்க. எதுவும் பெருசா டிப்ரெஷன் ஆக போறது இல்ல. இதுதான் சார் பிரபஞ்சம் உங்களுக்கு. இது எனக்கு புரியாது. இப்போ இது வந்து யாரு ஒரு அசோக்குமார்கிட்ட கேட்டுட்டு தான் நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். அவர் என்ன சொன்னாரு, ஒரு சின்ன உதாரணம் சொன்னார், அது எல்லாருக்கும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல உங்களை மறுக்கப்படுறார்கள், உங்களுக்கு மதிப்பு இல்லைன்னா பிரபஞ்சம் என்னன்னா ரெடியா இன்னொரு இடம் வச்சிருக்குமா, நீ அந்த இடத்துல ஏறணும். அதாவது நீ ஒரு பஸ்ல போயிட்டு இருக்க, உன் பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, உடனே அந்த பஸ்காரன் ஏத்தாப்புல ஒரு ஏசி பஸ் வருது, அதுல உங்களை ஏத்தி விடுவான். நீங்க அதுல ஏறுவீங்களா, இல்ல எனக்கு இந்த மாதிரி நீ ஓட்ட பஸ் வச்சிருக்க அதே பஸ்ல என்னை ஏத்தி விடுன்னு சொல்லுவீங்களா? நம்ம அந்த பஸ்ல ஏறிதான் போவோம். இதுதான் பிரபஞ்சம். இது வந்து உங்களுக்கு வந்து அது அந்த உணர்வை கொடுக்குது இல்ல, மாறிக்கோ அப்படின்னு சொல்ல, அந்த உணர்வை ஏத்துக்கணும். இல்லை இப்போ நான்லாம் என்ன நினைப்பேன்னா ரொம்ப டிப்ரெஷன் தான் ஆவேன். ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், அங்கே வந்து உங்களுக்கு ரெகனைஸ் கிடைக்கல. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு எம்பி முந்தி நாள் கார் வாங்கி கொடுத்தாருங்க 40 லட்சம் ரூபாய்க்கு. மறுநாள் காலையில 10 மணிக்கு வர்றாரு, அப்படியே எந்திரிச்சு போச்சு. அப்போ அவரோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். இது நடந்தாலும் நம்ம ஏத்துக்கிற, நீங்க சொன்ன அன்பு செல்வன் மாதிரி நம்ம தளங்கள் தான் மாறுமே தவிர நம்ம வேலையை நம்ம தொய்வுபடாம அதை செஞ்சுக்கிட்டே இருந்தா உனக்கு அது ஒரு நாள் அதோட பலனை நீங்க அனுபவிப்பீங்க. ஆனா இந்த சில சம்பவம் நடக்கும்போது மன கஷ்டமா இருக்கும், இல்லாம இல்லை. எதுவுமே வந்து நம்ம இத்தனை நாள் வளர்த்தது. இப்போ நேற்று கூட எனக்கு ஒரு துயர சம்பவம் தான். என்னோட ஃப்ரெண்டு, அவன் வந்து பையன் வந்து காலேஜ் படிக்கிறான். நேற்று காலையில மெசேஜ் வருது, அந்த பையன் இறந்துட்டாங்க. அந்த பையனோட அப்பா என்னோட ஃப்ரெண்டு, அவனுக்கு 45 வயசு ஆகுது. ஒரு 25 வயசு பையனை பறி கொடுத்தான்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? நம்மளால அந்த பையனை உருவாக்க முடியாது. ஆனா அவனோட ஃபீலிங்கை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா என்னால போன்ல கூட பேச முடியல, நான் மெசேஜ் மட்டும் அனுப்பியிருக்கேன். நிச்சயம் ஒரு 10 நாள் கழிச்சு தான் அவன்கிட்ட போய் பேச முடியும். இது அவனோட குழந்தை. அவனோட குழந்தைக்கு எனக்கு இந்த ஒரு உணர்வு வருது, சரி நம்ம குழந்தை இறந்தா எப்படி இருக்கு, அந்த உணர்வு வருது. அந்த உணர்வு தான் நம்ம வந்து ஏத்துக்கணும். அப்போ நம்ம வந்து அந்த டயத்துல நம்மளால அவனுக்கு ஆறுதல் சொல்ல முடியாட்ட ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு
இன்னொரு நாள் போய் நம்ம ஆறுதல் சொல்ல முடியுமா? இதுதான் நம்ம மனித உறவுகள். அவர் யாரோ நம்ம யாரோ, அவர் எங்கேருந்து எந்த ஊரோ, நான் ஒரு ஊரு, இந்த ஊரு, சென்னையில வந்துதான் ஒரு நண்பர் ஆகிறோம். அப்படின்னாலும் அந்த உணர்வுகளை நம்ம பகிர்ந்து கொள்ளும் பார்த்தீங்களா? அந்த இந்த அதுதான் நன்றி உணர்வு சொல்றாங்க. மித்தவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் வந்து நடந்து போறோம், ஒரு ஆள் வந்து ஒரு 10 ரூபாய் கேட்கிறாரு, நம்ம 10 ரூபாய் கொடுக்கணும், கொடுக்க முடியல, பேசாம இருக்கணும். ஆனா அந்த ஏன் இவர் வந்து நல்லா தானே இருக்காரு, கை கால் இருக்கே, இவர் ஏன் துட்டு கேட்கிறாரு நம்ம நினைக்க கூடாதுங்கிறாரு. அப்படி நினைஞ்சா அந்த நினைக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை. அதே மாதிரி நீ 10 ரூபாய் கொடுத்துட்ட, அவன் வந்து தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்றான், ஒரு குடிக்கிறதுக்கு யூஸ் பண்றான், இல்ல சிகரெட்டுக்கு யூஸ் பண்றான்னா வந்து ரொம்ப கஷ்டம். அதை வந்து நீ கேட்காதங்கிற. அப்போ என்னன்னா நமக்கு வந்து உண்மை மாதிரி தான் சில விஷயங்கள் நம்ம செய்ய மட்டும்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோமே தவிர கேள்வி கேட்கறதுக்கு இல்லை. இதுதான் சுரேஷ் சார், புரியுதா நான் பேசுறதுல எல்லாம்? புரியுதையா? ஏதாவது ஆழமா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கா நான் சொன்னதுல? இல்ல நானே நீங்க தான் சொன்ன மாதிரி எல்கேஜில நானே இப்பதான் ரிசர்ச்சே பண்றேன் லைஃப் என்ன பண்றதுன்னு. நானே என்ன பண்ணேன்னா ஒரு ஹாப்பி மூட்ல போய் வாட்ஸ்அப்ல அரசியல்ல செம்ம காட்டுன்னு காட்டுறது. 5 வருஷம் 6 வருஷமா இப்படியே போய் பொருளாதாரம் அது வாழ்க்கை இந்த கிளாஸ் பக்கம் வந்து அச்சுச்சோ நம்ம இங்க வந்தாதான் தெரியுது நம்ம எல்கேஜில இருக்கோம், இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது. நிறைய எண்ணங்களை மாத்தணும் சார். நீங்க சொல்றீங்க தெரியுமா, இந்த நீங்க கஷ்டப்படுறீங்கல்ல, இந்த கஷ்டப்படுறதுக்கு நம்ம தான் சார் காரணம். இப்ப நானும் சொல்றேன், எனக்கு வந்து இப்ப நான் செய்யறேன், எந்தெந்த ஏஜ்ல எந்த தவறு பண்ணேன்னு இப்ப நான் உணர ஆரம்பிச்சேன். நான் எப்படின்னா என்னை மதிக்கணும்னு வச்சுக்கோங்க, நான் அவங்கள வந்து கொஞ்சம் கோபமா திட்டிருக்கேன்னு திட்டுவேன். இப்பெல்லாம் நான் என்டர்லி டிஃப்ரெண்டா மாறிட்டேன். நான் திட்டுறது இல்ல, திட்டுறதுக்கு பதிலா என்ன சொல்ற, ஓ எனக்கு இன்னொரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நீ தான்ப்பா, நீ இந்த சொல்லலாம் நான் எடுத்துக்க மாட்டேன்ல. அப்படிதான் அந்த அந்த லெவலுக்கு நான் போயிட்டேன். அப்ப எவ்வளவு மனப்பக்குவம் ஆயிடுச்சு. இந்த மனப்பக்குவம் ஆக ஆக ஆகதான் உங்களுக்கு நீ இன்னொரு ட்ராக்ல போறீங்கன்னு அர்த்தம். நம்ம என்ன போயின்னு இருக்கு, இது முன்னாடி வர ஒரு ட்ரெயின்ல ஏறி இருக்கேன். அந்த ட்ரெயின் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தடங்களா இருந்திருக்கு. அது ஒரு இனித பயணமா இல்லை. அந்த தடங்களுக்கு என்னன்னு நம்ம ஆன்சரே கண்டுபிடிக்கல. இப்போ என்னன்னா இவர் சொல்றது, நீ உன்னைவே திட்டுறானா அதை மாத்திக்கோ, நீ யோசிச்சு பாரு. அவர் சொன்ன வேற, நீ யோசிச்சுக்கோ, ஒரு 300 நாள் நீ நடத்தினியா இல்லையா, இப்ப ஜூம் எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்ட, ஜூம்ல என்னென்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்ட, என்ன கத்துட்ட, இந்த வாய்ப்பு அவனால வந்தது, அப்புறம் ஏன் நீ திட்டுற? அப்ப நீ ஒரு இடத்துல உனக்கு வாய்ப்பு கொடுத்தாலு உன்னை வெறுக்கிறானா, நீ சந்தோஷமா விட்டு வா, என்னை தனியா விட்ட, நான் இன்னும் இதை வச்சு பெரிய ஆளாவேன்னு நினைச்சுக்கோ. இந்த இந்த வந்து நான் வந்து இத மாதிரி நான் கடைப்பிடிச்சிருந்தேன்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கடைப்பிடிச்சிருந்தேன்னா, நீங்க நான் ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருந்திருப்பேன். இன்னும் நான் சண்டை போடுவேன். என் கேரக்டர் என்னன்னா, நான் எல்லா வேலையும் செய்வேன் ஆபீஸ்ல. என் மேனேஜர் எல்லாத்தையும் வேலையை வாங்கிட்டு அவன் ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிடுவான், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்காது. அந்த டயத்துல நான் என்ன சொல்லியிருக்கணும், இப்போ நான் அசோக் குமார் படிச்சதுனால என்ன சொல்லியிருக்கணும், எப்பா ரொம்ப சந்தோஷம், உன்னால நான் நிறைய வேலை கத்துட்டேன், நான் எனக்கு வந்து இன்னொரு இடத்துல ரெடியா இருக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு நான் மனம் புகுந்து அவன்கிட்ட சண்டை போடாம வந்திருக்கணும். நான் என்ன அவன்கிட்ட சண்டை போட்டு எனக்கு ஏன் கொடுக்கலன்னு சண்டை போடுறதுனால அந்த இடத்துல என்னை வந்து தாழ்த்தி பேசி நானே என்னை குழி தோண்டி இறக்கிக்கிட்டேன். அந்த இடத்துல எப்படி பேசணும்னு எனக்கு தெரியல வாழ்க்கையில. இதெல்லாம் நான் கத்துட்ட பாடம். இதுக்கப்புறம் இப்போ நான் கேரக்டரே மாத்திக்கிட்டேன். என்னன்னா, இனிமே யாரும் நம்மளை வெறுக்கிறாங்களா, ரைட், வெறுக்க போறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு 10 நாள் நம்ம பழகி இருப்போமா, அவர் ஏதோ ஒரு 2-3 காரியம், 9 காரியம் கெட்டது காரியம் என்னட்டும், ஒரு காரியம் அவரால் எனக்கு ஏதோ ஒரு பலம் நடந்தா, அப்பா ஒரு காரியம் நீ சொல்லி கொடுத்த, சமுதாயம் சந்தோஷம், நம்ம நண்பர்களா பிரிஞ்சுப்போம் அப்படின்னு அந்த அந்த என்ன சொல்றது, பெருந்தன்மைன்னு சொல்லலாமா, அந்த மாதிரி நீங்க வளர்க்கும் போது உங்களை சுத்தி ஒரு பெரிய அரண் உருவாகுதுங்கிறாரு. இதெல்லாம் நான் வந்து இப்போ ஒரு 4-5 மாசமா கேட்டுட்டு இருக்கேன். கேட்டு நான் இப்ப என்ன சொல்லிட்டு போறாரு, போகும்போது கண்டினியூ பண்ணுவார் நாராயணன் சொல்லிட்டு போறாரு. அப்போ ஓரளவு நமக்கு சரியான பாதையை நம்ம தான் செலக்ட் பண்ணணும்.
நீங்க சொல்றீங்க, அவர் சொன்னார் பாத்தீங்கன்னா நேற்று செயல் சொன்னார், கர்மா. நீ என்ன எண்ணம் நினைக்கிறியோ, நம்மள சில இடத்துல வந்து முன் ஜென்மத்துல செஞ்ச கர்மா அப்படிங்கிறாரு. முன் ஜென்மம் இல்ல, இவர் சொல்றத பார்த்தா இந்த ஜென்மத்திலேயே நம்ம நினைக்கிற கெட்ட விஷயங்கள் நமக்கு கர்மாவா மாறுது அப்படிங்கிறாரு. புரியுதா? அந்த நம்மள அந்த கெட்ட எண்ணம். அதாவது இன்னொரு புக்கு படிச்சேன் சுரேஷ, அதுல என்ன சொல்றாங்கன்னா, உங்க என்ன அலைகள் இருக்கு. அந்த புக்கு வேணா, உங்க நம்பர் வேணா எனக்கு, என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் 2-3 புக்கு அனுப்புறேன். அந்த புக்கு படிங்க. அதுல உங்களுக்கு நீங்க இருக்கிற சிச்சுவேஷனுக்கு யார் காரணம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நம்ம என்ன அலைகள் இருக்குல்ல சார். இப்போ நீங்களும் நானும் எது மூலமா நம்ம இணைஞ்சிருக்கோம்? ஒரு ஜூம் மீட்டிங்ல இணைஞ்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஜூம் மீட்டிங் எப்படி நடத்தப்படுது? ஏதோ ஒரு நெட்வொர்க் மூலமா. நெட்வொர்க்குக்கு எது முக்கியம்? சிம் கார்டு முக்கியம். சிம் கார்டுல என்ன இருக்கு? அந்த பிளேட் மாதிரி இருக்காங்க. அப்போ நீங்களும் நானும் பேசுறது இந்த மொபைல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அலைவரிசை இருக்கா இல்லையா? இந்த பிரபஞ்சத்துல இருக்கு, அந்த அலைவரிசை இருக்கு. அப்ப அந்த அலைவரிசையை ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான், இப்படி ஒண்ணு இருக்குன்னு சொன்னது. இப்ப கண்டுபிடிச்சவன் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றான். எந்த கண்டுபிடிப்புமே அவன் கண்டுபிடிச்சதுனால கண்டுபிடிப்பு கிடையாது, அது ஆல்ரெடி இருக்கு. அதுதான் அவர் சொன்னாரு, என்னன்னா நம்ம உடம்புல உங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கோ அது எனக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, எல்லா ஜீவராசிக்கும் இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஆற்றலை கண்டுபிடிக்கிறான் பாத்தீங்களா? அதுலதான் விஷயமே இருக்கு. உங்கள்ட்ட என்ன சக்தி இருக்கு அப்படின்னு நீங்க உணர்றீங்க பாத்தீங்களா? நான் சொல்லலாம். இப்ப அதுதான் இவர் இந்த செல்வந்தர் ஆகுது என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து இப்படி போ நீ செல்வந்தர் ஆகணும் அவர் சொல்லவே இல்லை. உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்கு, அந்த ஆற்றலை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி வரலான்னு தான் வழி சொல்றாரு. ஆனா அதை நீங்க தான் செஞ்சு ஆகணுங்கிறாரு. நல்லா நோட் பண்ணி பாருங்க. சில விஷயம் என்னன்னா, சொல்லுங்க சென்டென்ஸ் புரியல. இப்ப கூட அந்த ஒரு லைன் ஸ்டோரியை இன்னும் கண்டுபிடிக்க முடியாம சுத்திட்டு இருக்கோம். 24 மணி நேரம் ஆகுது சார். இப்போ நீங்க என்ன சாஃப்ட்வேர், நீங்க வந்து இன்ஜினியரிங்க என்னதுல இருக்கீங்க சார்? என்ன ஃபீல்டு? இல்லையா, இப்போதைக்கு முதுகில் மாடிப்பட்டு பெட்ல இருக்கேன். கரெக்ட். வீட்டுல இருக்கேன். நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இப்ப அதுதான் இந்த பிரச்சனையிலே போராடி நீங்க பிரச்சனை இப்ப வந்து மொபைலிட்டி ப்ராப்ளம். இதுல முதுகில் அடிபட்டுச்சுன்னா பேரலைஸ் ஆயிடும்ல. பாதி எங்க அடிபடுதோ அது கீழே எல்லா பகுதியுமே பேரலைஸ் ஆயிடும். அதனால எனக்கு நான் செஞ்ச இந்த வேலைக்கு திரும்ப கண்டினியூ பண்ண முடியாம போயிடுச்சு. சரி சார், நான் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இன்ஜினியரிங்க என்ன சார் படிச்சது? நான் வந்து கார்பெண்டர்ல இருந்தேன். அந்த ஆச்சாரி தச்சு வேலை இருக்கும் இல்லைங்களா, இருந்தேன். அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ண முடியல. தச்சு வேலை ஆச்சாரி சொல்லுவாங்கல்ல, தச்சு வேலை. ஆமா, ஆச்சாரி தச்சு வேலை செய்வாங்க இல்லையா, அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்டீரியர் டெக்கரேஷன், கார்பெண்டர் அதுல கார்பெண்டர் ஓகே ஓகே. அதுல ஆமா. நீங்க ஒரே ஒரு ஆளை நான் சொல்றேன், நீங்க அவரை கம்பேர் பண்ணிக்கங்க. தென்காசி பக்கத்துல ஆயக்குடின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? அங்க ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கா தெரியுமா? ராமகிருஷ்ணன் ஜி. ஆமா ஆமா. அமர் சேவா சங்கம் வக்கீல் அமர் சேவா சங்கம். அவர் வந்து கழுத்துக்கு கீழே ஒண்ணுமே செயல்படாது தெரியுமா? தலை மட்டும்தான் இருக்கும், தலைக்கு மேல அவர் கீழே. உங்க ஸ்பீச் கொஞ்சம் ஸ்லோவா வருதுயா. உங்க ஸ்பீச் கொஞ்சம் ஸ்லோவா வருது, கொஞ்சம் அதிகம். அதுதான் அமர் சேவா. அவரோட வாழ்க்கை என்ன தெரியுமா? அதை மட்டும் நான் சொல்றேன். அவர் மிலிட்ரியில வேலை பார்த்தாரு. மிலிட்ரியில ஏதோ ஒரு படைத்த இதுல இருக்கும்போது மேல இருந்து கீழே விழுந்துட்டார். அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே விழுந்தாரா, ஏதோ ஒரு அடிபட்டு நீங்க சொன்ன மாதிரி தான் முதுகு எலும்பு உடஞ்சி, அதுல ஒரு முக்கியமான எலும்பு உடஞ்சதுனால என்னன்னா, தலைக்கு கீழே ஒண்ணுமே வந்து இயக்காது. யாராவது ஒரு ஆள் இருந்தாதான் அவருக்கு எல்லாருக்குமே உதவி வேணும். இப்போ அர்ஜுன் சிறுகர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு நடக்க முடியாத ஆட்களுக்கு ஒரு முன்னேற்றம் கொண்டு வரணும். அது வந்து அவர் செஞ்சிட்டார். அவர் வந்து முதல்ல ஆரம்பிச்சு சின்னதாக ஆரம்பிச்சார். 10 பேர். என்னன்னா அவருக்கு
இப்போ ஆர்கன் நம்ம உடம்புல வந்து இப்ப நீங்க உணர்றீங்க, இதை பிறவியிலே ஒருத்தன் கால் கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய சக்தி ஆண்டவன் கொடுத்துருப்பான். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என்னைக்காவது ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணு தெரியாத ஆள் யாராவது இறந்திருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். இறக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவன் அதுக்கு அவங்களுக்கு ஒரு அமைப்பை கொடுத்துருக்காங்க கண்டுபிடிக்கிறது. கண்ணு தெரிஞ்சவன் தான் போய் முட்டி மோதி சாகுறான். அது மாதிரி இயற்கை வந்து ஒரு ஊனமா கொடுத்துருந்தோன்னா அதுக்கு அந்த ஊனத்துக்கு ஈக்குவலா அவனுக்கு பவர் கொடுத்துருது. அதுதான் பிரபஞ்சத்தோட விதி. இல்லையா, இதுல 2 இருக்கு. ஒண்ணு சின்ன வயசுலயே இருந்தா அதுக்கு பயிற்சி கிடைக்கும். அதுதான் கொஞ்சம் இடைய வயசுல வந்து பட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன வயசுனாலும் உங்களுக்கு விவரம் தெரியாத வயசுல நீங்க இது பண்ணாலும் அது பயிற்சியில அவங்களுக்கு வந்துருது. இல்ல இயற்கையில பிறக்கும் போதே இருந்தா அது ஒரு சப்போர்ட் பயிற்சி. இப்போ நீங்க என்னன்னா இன்பிட்வீன் ஒரு ஸ்டேஜ் வரை நல்லா இருந்துட்டு அந்த ஸ்டேஜுக்கு போகும்போது அதை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியல, நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனால் அந்த ஃபீலிங் தான் நீங்க எப்படின்னா, இப்போ அமர் சேவா சொன்ன பார்த்தீங்களா, அவர் வந்து ஃபீல் பண்ணாரு. நம்ம வந்து நல்லா இருந்தவன் நம்ம இப்படி ஆயிட்டோமே, நம்ம என்ன பண்ண முடியும், ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லும் போது அவருக்கு தோணுச்சு. நம்மள மாதிரி ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு செய்யணும்னு இன்னைக்கு ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிச்சு இன்னைக்கு தமிழ்நாடு அரசோட டைப் பண்ணி, அர்ஜுன் சார் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த கை உடல் ஊனமுற்றோருக்கு பயிற்சி பள்ளி நடத்தி இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு தேவையான உதவிகளை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்போ நம்ம என்னன்னா இப்படி ஆயிட்டோமே நம்ம நினைக்கிறத விட இப்படி ஆயிட்டோம், இதுல ஏதாவது நம்ம யாராவது பண்ண முடியுமா, அடுத்த ஸ்டேஜுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு இந்த நம்பிக்கையை வச்சு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது நம்ம அறியாமையே நமக்கு ஒரு வழி. அதாவது இவர் நேற்று அதான் சொல்றாரு, நீ ஒரு செயலை எழுதிக்கோ, அந்த செயலையே நினைச்சுக்கிட்டு அந்த செயலுக்குள்ள தேவைகள் உங்களுக்கு தேடி வருங்கிறாரு. அது பிரபஞ்சத்தோட வேலை. நீ வந்து என்ன அதுதான் சொல்ல வந்து அந்த புக்ல சொல்றாங்க என்னன்னா, நீ வந்து இப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்கு, என்ன மாதிரி ஆட்களுக்கு நான் உதவி செய்யணும், நான் என்ன பண்ணணும், இதுக்கு ஏதாவது ஒரு எனக்கு வேணும்னு நான் வந்து ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா, இந்த வேவ்ஸ் இருக்குல்ல, இந்த வேவ்ஸ் வந்து பிரபஞ்சத்துக்கு போகும். இதே வேவ்ஸ் பிரபஞ்சத்துல இருக்கு. அப்போ என்னன்னா அந்த 2 மேட்ச் ஆகும். முதல்ல மேட்ச் ஆகாது, ரிட்டர்ன் ஆயிடும். திருப்பியும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இது பண்றீங்களோ அது எப்படின்னா, இப்போ மொபைல்ல இருக்கு, மொபைல்ல நீங்க ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றீங்கன்னு வைங்க, அந்த மொபைல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணும்போது 80% வருது. நீங்க கட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்ண முடியுமா முடியாதா? ஓபன் பண்ண முடியாது. அப்ப எவ்வளவு வரணும், 100% இருந்தா தானே ஓபன் ஆகும். அதே மாதிரி நம்ம இவர் சொல்றாரு தெரியுமா, ஒரு லைன் எழுதிக்கங்கன்னு சொல்றாருல, அதோட மகத்துவம் அதான். அந்த லைனை எடுத்துட்டு அந்த லைனை உருவேற்றுறதுன்னு சொல்றாரு. நம்ம மந்திரம் என்னது, நம்ம ஜபம் ஜெயிக்கிறோம், காயத்ரி ஜெயிக்கிறோம், இல்ல குருக்கு ஒரு மந்திரம் இருக்கு, சனீஸ்வர பகவானுக்கு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரம் இருக்குல்ல, அந்த மந்திரத்தை நீங்க திருப்பி சொல்லும் போது உங்களை அறியாமையே ஒரு நம்பிக்கைத்தன்மை அதிகமாகுது. அந்த நம்பிக்கைத்தன்மைனா வேவஸா மாறி அலைகளா மாறுது. இந்த அலைகள் தான் உங்களை உதவி செய்யுது. அந்த அலைகள் வந்து பிரபஞ்சத்தோட மோதும் போது அது உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு. இப்போ நீங்க பார்த்துருக்கலாம், மாயாஜாலம்னு ஒரு புக் இருக்கு, சீக்ரெட்னு ஒரு புக் இருக்கு. அதுல எல்லாம் எழுதினவங்க என்ன சொல்றாங்க, நீ டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணு, 21 நாள் ப்ராக்டிஸ் பண்ணு. என்னன்னா இப்போ நம்ம உடம்பே ஒரு மிஷின் மாதிரி தான். நீங்க சொன்னீங்களே, ஒன்னையே செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எம்பிபிஎஸ் எல்லா டாக்டரும் படிக்கிறாங்க. ஆனா சில டாக்டர் வெறும் எம்பிபிஎஸ் படிச்சு அவருக்கு கிளினிக்ல பாக்குறதுக்கு டோக்கன் உண்டு. அவர் வெறும் எம்பிபிஎஸ் தானே படிச்சாரு, அவரை பார்க்க கூட்டம் இருக்கு. அதே பக்கத்துல கிளினிக் போட்டிருப்பான், எம்பிபிஎஸ் எம்டி எம்ஹெச் இருக்கிற எல்லா டிகிரியும் படிச்சிருப்பான், ஆனா ஒருவே போக மாட்டான். ஏன் அது? பிரியாணி கடை இதெல்லாம் நீங்க பாத்துக்கீங்க. எனக்கு தாம்பரத்துல ஒரு ஸ்டேஷனரி கடை இருக்கு, ஸ்ரீராம் சொல்லிட்டு, தாம்பரம் அந்த கோப்ட் பக்கத்துலயே இன்னொரு ஸ்டேஷனரி கடையும் பக்கத்துல இருக்கு. ஸ்ரீராம்ல நிறைய பேர் நிப்பாங்க, பக்கத்து கடையில ஓட்டிட்டு இருக்கும். இதே சேர்ந்து வச்சிருக்காரு. என்னடா இது, சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த கேள்வி இது வரைக்கும் இருக்கு, பதில் இல்லாம. இப்ப நீங்களே சொல்றீங்க, இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க.
என்னால் தெரியல. ஆனா நான் அந்த கேள்வி மட்டும் என்னோட நின்னு கிடக்குது உள்ளுக்குள்ள. இது கேள்வி வரைக்கும் இருக்கா? உங்ககிட்ட இந்த சொல்லிட்டு இருக்க கேள்விக்கு பாருங்க. நான் ஒரு பதில் சொல்றேன். இந்த ஸ்ரீராம்னு இருக்காருல்ல, அங்க வேலை பார்க்கறவங்களும் அந்த முதலாளியோட கேரக்டரை நீங்க பாருங்க. நீங்க நான் சொன்ன இந்த மாதிரி எல்லாம் நீங்க கம்பேர் பண்ணும்போது எப்படி பண்ணுவேன்னு சொல்றேன். ஒரு நல்ல கூட்ட வர்ற கம்பெனியோ இல்ல கடைகளோ அங்க போய் நீங்க வேலை பார்க்குற ஸ்டாஃபை பாருங்க, ஓனரை பாருங்க, அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்னன்னு பாருங்க. இந்த ஓடாத கடை இருக்குல்ல, அவங்களோட பழக்க வழக்கங்களை பாருங்க. ரெண்டுக்குமே உனக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஸ்ரீராம் ஸ்டேஷனரி சொல்றீங்க, நீங்க ஒண்ணும் இல்லை, அவ்வளவு கூட்டத்துல இருக்கும், அவ்வளவு கூட்டத்துல போய் சார் எனக்கு ஒரு ரப்பர் வேணும்னு கேட்டா போதும். ரப்பர் வந்து நல்ல ரப்பரா எடுத்து கொடுப்பாரு. ஆனா நீங்க அந்த ரப்பர் உங்களுக்கு வித்தா வந்து 5 ரூபாய் கூட கிடைக்காது. 50 பைசாக்குள்ள ரப்பரு, ஓகேங்களா? அப்பவும் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாரு. இன்னொருத்தன் 500 ரூபாய்க்கு பொருள் வாங்க வந்திருப்பான், அவனுக்கு அதே மரியாதை கொடுப்பாரு. இப்போ தெரியுதா உங்களுக்கு டிஃபரன்ஸ்? நீங்க அப்படி இப்போ இந்த எந்த கடையை செலக்ட் பண்ணுவீங்க? அந்த கடைக்கு போனா 5 ரூபாய் கூட இல்ல, 50 பைசா வாங்க வந்திருக்கேன், இவனை எப்படி பார்க்கணும்? உங்களை ஒரு மாதிரி பார்ப்பான். அந்த 500 ரூபாய் பாக்குற விதமும் உங்களை பாக்குற விதமும் டிஃபரன்ஸ் இருக்கும். புரியுதா? இதுதான் இதுதாங்க பிரபஞ்சத்தோட விதி. இதுதான் நீங்க என்னன்னா, உன்னோட பழக்க வழக்கங்கள் நீங்க மாத்திக்கிட்டா, இப்போ ஒண்ணும் இல்லை, நானே உதாரணமா சொல்றது, இப்போ என்னைய பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இங்க வந்த ஆட்கள்ல நம்ம 20 பேர் கலந்துக்கிறோம், டெய்லி 10 பேர் 15 பேர் கலந்துக்கிறோம். இந்த 15 பேர்ல நாராயணன் நான் நேத்தே உங்களை பார்த்தேன். இவருதான் இதுல கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டா நோட்ஸ் எடுக்கிறாரு, தேவைப்படுற கொஸ்டினை கேட்கிறாரு, பரவாயில்ல நம்ம கேட்கலாம் கூட இவர் கேட்டுருவாரு அப்படின்னு முதல் உணர்வு உங்களை பார்த்து எனக்கு தோணுச்சு. அது நேத்து அவர்கிட்ட பேசியிருந்தீங்க இல்லையா, அசோக் சார் கிட்ட, அப்போ அந்த டெஃபினேஷன் சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு தெரியல இதெல்லாம் என்னதான் பண்றது இதெல்லாம் அப்படின்னு ஒரு மாதிரி டிஃபைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தீங்க. அது கரெக்டா இருந்துச்சு. அது இல்ல, அதுதான் நான் என்ன சொல்றேன். இப்போ நீங்க எதுக்கு இப்போ நான் கேட்ட கேள்விதான், உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, நேத்து தான் பார்த்திருக்கேன். ஆனா என் மேல இப்படி ஒரு ஈர்ப்பு உங்களுக்கு வருது, அது என்ன காரணம்? மித்த 15 பேருக்கு ஈர்ப்பு வரல, என்ன மாதிரி கேள்வி கேட்கிற அருணகிரிக்கு மேல உங்களுக்கு அவ்வளவு அஃபெக்ஷன் வரல, ஏதோ ஒரு அஃபெக்ஷன் உங்களை இழுக்க காரணம் என்ன? எல்லாருக்கும் உங்க மேல ஈர்ப்பு இருக்கு சார். இருக்கு, அதுதான் நான் சொல்றேன். இருக்கு சார். சுந்தர் சார், நீங்க நல்லா கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்கள்ட்ட கேட்கிற அடுத்த கேள்வி இல்ல, அந்த ஃபார்மட் நினைக்கிறேன், ஏதோ ஒத்து போற ஃபார்மட்ல நீங்க கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னன்னா, இப்ப நான் எனக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பேசிட்டீங்க அப்படின்னு என் நம்பாள்றா இவரு ரைட்டுக்கு அது இந்த படத்துல ஒரு சீன் மாதிரி ஒத்து. எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல உள்ள அலைகள் தான். நான் என்ன அலைகள் இருக்கு, என்னோட வேவ்ஸ் பார்த்தீங்களா? இந்த வேவ்ஸ் உங்களோட வேவ்ஸை சேரும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க சேர்ந்துருவீங்க. நீங்க வாழ்க்கையில பார்க்கலாம். இப்போ ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நீங்க போனீங்கன்னா, ஒரு 5 பேரை பார்த்தோன்னு நீங்க பேச தோணும், ஒரு 2 பேரை பார்த்தோன்னா மூஞ்ச பார்த்தோன்னே பேச தோணாது, ஒரு 2 பேரை பார்த்தா அந்த சைட திரும்பிடுவீங்க. இது எப்படி உங்களுக்கு உணர்வு தெரியுது? உள்ளுக்குள்ள ஆமா, நமக்குள்ள தோன்றதுதான் நம்ம ரியாக்ஷன் ஆகும். அப்ப அது யார் கொடுக்குறா? ஏன்னா நீங்க 10 பேரை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க, ஒரு 10 பேரை முதல் டைமா பாக்குறீங்க. சுந்தர் சார், நீங்க சொல்லுங்க இதுக்கு விளக்கம். எந்த சுந்தர் சார், சுந்தர வடிவேல் சார், இது உங்களுக்கு தெரியுதா? 10 பேர் பாக்குறோம், ஆனா அந்த இடத்துல நம்ம உணர்வு என்ன சொல்லுது? ஏய், இந்த 5 பேர்கிட்ட மட்டும் பேசு, இந்த 2 பேரை மூஞ்சி பாரு, இந்த மீதி இருக்கிற 3 பேர்கிட்ட பேசவே பேசாத, திரும்பவே திரும்பாதுன்னு சொல்லுது. இந்த உணர்வு நமக்கு எங்கேருந்து வந்ததுன்னு நான் கேட்கிறேன். அதுதான் நம்ம அலைகள். இப்போ அதுதான் அவர் சொல்றது ஈர்ப்பு விதின்னு சொல்றாங்க. ஒத்தவையோட சேர்த்து நீங்க அசோக்குமார் கூட பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள். அவர் ஒரு புக்கு போட்டிருக்கிறாரு, செல்வந்தரா. ஒண்ணு நீங்க இங்க வந்தேன்னு, இந்த செல்வந்தர் ஆகணும்னா நீங்க என்ன அந்த செல்வந்தர் சொல்லலாம்,
அதுல என்ன டெபினிஷன் சொல்றாரு? வீடுமனம் சொல்லுங்க சார் நீங்க. சார் அந்த புக் இப்ப சொன்னீங்கல்ல செல்வந்த, அந்த அது யார்கிட்ட சார் இருக்கு, எங்க சார் கிடைக்கும்? நீங்க அட்ரஸ் கொடுங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன். என்கிட்ட இருக்கு. ஓகே சார். ஏழுமலை சாருக்கு அனுப்பவே இல்லை. நான் அட்ரஸ் அனுப்பி விட்டுருந்தாரு, அனுப்பவே இல்லை. ஏழுமலை சார் உங்களுக்கு அனுப்புறேன், அட்ரஸ் அனுப்பி விட்டுருந்தாரு, நான் அனுப்பல. அதுலதான் என்ன சொல்றாருன்னா, இப்போ நான் இந்த 10 உதாரணம் சொல்றேன், அதுல அதான் சொல்றாரு, ஈர்ப்பு விதி தான். சொல்லுங்க ஏழுமலை சார், சொல்லுங்க. ஏழுமலை, என்ன அலைகளின் ஓட்டம், அதாவது ஒருமித்த கருத்து பிரபஞ்ச விதி. ஆமா, ஒருமித்த கருத்துடையவர்களின் என்ன அலைகள் ஒருமித்து இருக்குமானால் அவர்கள் எந்த லோகத்தில், அதாவது அமெரிக்காவில் இருக்கணுங்கிற அவசியம். அதுதான் சொன்னேன், அதுதான் நான் சொல்ல வரேன். 100% கரெக்ட் சார். நம்ம ஏற்கனவே பேசணும், அவர் ஏழுமலை சார் அதான் சொல்றாரு. எங்க இருந்தாலும் பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்துல எங்க இருந்தாலும் ஒண்ணு சேர்ந்துருவோம். ஆமா. என்ன ஐயா ஒரு நிமிஷம், அப்படி ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூடி இருக்கிற இந்த 10 பேரும் 20 பேரும் கூட ஏதோ ஒருமித்த ஏதோ ஒரு எண்ண அலைகளின் தொடர்பு சங்கமித்து இருக்கிறோம். ஆமா ஆமா, அது இல்லைன்னு பண்ண முடியாது. அது பண்ணவே முடியாது. அங்க பிரிச்சுன்னு வந்துரும் எப்படியா இருந்தாலும். இப்போ அததான் சொல்றாங்க, நம்ம குழந்தைகளுக்கு எதுல ஈடுபாடு அதிகமா இருக்கோ அதுல நீங்க அவங்கள ட்ரெயின் அப் பண்ணுங்க அப்படின்னாரு. இப்போ ஒண்ணும் இல்லை, சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு, அவர் எவ்வளவு குள்ள, அவர் கிரிக்கெட்ல ரொம்ப விளையாடுவாருன்னு யாரும் நினைக்க. அவருக்கு ஆனா பிடிச்ச கேம் என்னன்னா ஃபுட்பாலு, ஹாக்கி தான் அவருக்கு பிடிக்குமா என்னமோ தெரியல. கிரிக்கெட்ல விருப்பம் இருக்கு, ஆனா அவனோட ஆள் மனதுல கிரிக்கெட்டு, வெளி மனதுல ஃபுட்பால் அந்த மாதிரி இருந்தாரு. ஆனா அவர் ஆள் மனதுல கிரிக்கெட் இருக்குன்னு சொல்லி அவ அப்பா கண்டுபிடிச்சார். அவரு ஒரு கிரிக்கெட் கோச்சர். அப்போ பையனை ஒரு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு பாத்தீங்களா. கண்டுபிடிச்சு நீ இந்த ஹாக்கி இதுல உள்ள போய் சிறப்பா ஆகிறத விட உனக்கு கிரிக்கெட் தான் உனக்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லி அந்த அப்பாவா இருந்தாலும் ஒரு குருவா இருந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இன்னைக்கு பாருங்க, அவர் நம்பர் 1 கிரிக்கெட்ல தான் வந்தார். ஆனா 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. இன்னைக்கு அவர் எந்த லெவல்ல இருந்தாரு. அப்போ அததான் இவர் சொல்றாரு, உங்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்கு அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. அவர் சொல்லிடுறாரு, ஒரு வரியை எழுதுங்கன்னு. இன்னும் 24 மணி நேரம் இல்ல, எத்தனை நாள் குடிச்சாலும் நம்மளால கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது ஒரு வந்துரும். அது ஐயா, இப்ப நீங்க முதல்ல ஆரம்பத்துல சொன்னீங்க ரமண ரிஷி மாதிரி, நான் யார் நான் யார் நான் யாருன்னு கேட்டுக்கிட்டு போனா இந்த மரமண்டிக்கு எதுவும் ஏற மாட்டேன். நான் என்னோட நோக்கம் என்ன, எதற்காக வந்தேன் இங்க, ஏன் என்ன இறைவன் படைத்திருக்கிறான், எதுக்காக என்னோட இந்த பிறவி பயனை நான் எப்படி உணர்வது, இந்த பிறவியில் நான் என்ன செய்ய, ஒன்னும் ஏற மாட்டேங்குது எவ்வளவு பண்ணாலும். சொல்லுங்க சரி, நான் ஒண்ணு எழுதுனேன், அதுவும் கரெக்டான்னு பாருங்க. நான் நாளைக்கு அவர்கிட்ட டிஸ்கஸ் நம்ம முதல்ல 8வது டிபார்ட்மெண்ட் முன்னாடி ப்ரொஃபசர் பார்க்க சொல்றீங்களா அந்த எழுத்த? இது சரியான உதாரணம் தான். கண்டிப்பா ப்ரொஃபசர் ஒரு வாட்டி பாத்துறது நல்லது. கிராமத்து மக்கள், என்னுடைய நோக்கம் நான் என்ன எழுதிருக்கேன்னா, கிராமத்து மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் ஆர் உயர்த்துதல். நீங்க கிராமத்து மக்கள் போடுறீங்களா, கிராமம் சேர்க்கக்கூடாது. பொதுவா ஒரு குறிப்பிட்ட நகரத்து மக்கள் கிடையாது. அதாவது மக்கள் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் சொல்லும் போது நானு சமீபத்துல ஒரு இது படிச்சேன் ஐயா, நான் இது சொல்லிடுறேன், இது உதவணும். அதாவது திங்குக்கும் தாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்குங்க. எப்பயுமே திங்கிங் எடுத்துன்னு போய் தாட்டு மேல திணிக்காதீங்க, தாட்டை எடுத்து திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு இது படிச்சேன். அதே மாதிரிதான் இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, கருப்பொருளும் உருப்பொருளும்ன்றாரு. இவர் என்ன சொல்றாரு, கருப்பொருளை கண்டுபிடிச்சு அந்த கருப்பொருளை அவங்க ஒரு ஒரியா மாத்துங்க, ஆட்டோமேட்டிக்கா உருப்பொருள் கிடைக்கிறோம்ன்றாரு அவரு. இந்த கருப்பொருள் என்னன்னு டிஃபைன் பண்றதுதான் இப்ப நம்ம வேலை. அது பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு லைன் எழுதிடலாம்னு நான் நினைக்கிறேன். இப்ப காலையில கூட அவரு அசோக் சார் சொல்லும் போது
ஏமா சப்ஜெக்டே சொல்லலையாமா, நீ வேற எல்லாம் சொல்றீங்களா? அத சிஸ்டர் கிட்ட கேட்டிருந்தாங்க. நீங்க வந்து நீங்க பாயிண்ட்டுக்கு வாங்க, அதான் கருப்பொருளுக்கு வாங்கன்றாரு அவரு. நீங்க சொல்ற பொருள் அது என்னன்னு புரியல. இல்ல பொது பயனா இருக்கணுங்கிறாரு. அந்த டிஃபைனிங் தாங்க ஐயா இப்ப புரிய மாட்டேங்குது. எங்க போயிட்டாலும் அது வந்து பகுதி பொருள் கிடைக்குது. அதுதான் நீங்க வந்து என்னன்னா இந்த புது பெயரா இருக்கணும், புது இதா இருக்கணுங்கிறாரு. நீ ஸ்பெசிபிக் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறாரு. இல்ல ஸ்பெசிபிக் தான் பண்ணணுங்கிறாரு. இல்ல ஸ்பெசிபிக்னா இப்போ இவர் என்ன சொன்னாரு, கிராம மக்கள்னு சொல்றாரு. அப்ப கிராம மக்கள்னா மக்கள் காமன். ஏன் அதை கிராம மக்களுக்கு மட்டும் சொல்ல, நகரத்திலயும் கஷ்டப்படுறவங்க இருக்காங்களே. அந்த இதுல இல்ல நான் நேத்து பேசினேன். அப்படி பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து என் வையகம்னு ஒரு வாசகத்தை போட்டேன். என் வையக மக்கள் வாழணும், வளத்தோட வாழணும். நீங்க வையகம் சொல்றீங்க, மக்கள் சொல்றீங்க. எந்த இடத்துல கிராம மக்கள், நகர மக்கள், உயர்குடி மக்கள் அப்படி சொல்லல. இல்ல கேளுங்களேன். இப்படி போடும்போது என்னாச்சுன்னு சொன்னா, இந்த வையகம் என்பது உலகம் சார்ந்தது, உலகம் முழுவதும் அர்த்தமாயிடும். அப்போ எனக்கு அந்த வையகத்தில் இருக்கிற அனைவரையும் என் பயிற்சியின் மூலம் நிறைவடைய வைப்பதற்கு எனக்கு உரித்தான வயது இருக்குமாங்கிறதா ஒரு சிந்தனை குறித்தான விஷயம். அதே மாதிரி எவ்வளவு காலங்கள் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு பேசுறீங்கன்னாக்கா, அந்த காலம் வந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் போகும்போது பார்த்தா அது சாத்தியமானதா தெரியல. அதனால அங்கிருந்து குறுகிய வேண்டிய இடத்துக்கு ஒரு குறுகிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப வேற மாதிரி நான் எழுதியிருக்கேன். அதனால அவங்க ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கா பண்ணிட்டு தான் சிறப்பு. நீங்க சொன்ன மாதிரி இப்போ செல்வந்தர் ஆவது எப்படி, அதுதான் நம்ம படிக்க வந்திருக்கோம். இதுக்கு நான் கேட்ட கேள்வி அவர்கிட்ட, சார் உங்கள்கிட்ட படிக்கிறோம், எல்லா டெக்னிக் சொல்லிடுறீங்க, நான் வந்து எத்தனை நாள்ல செல்வந்தர் ஆயிடுவேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ கேட்ட கேள்விக்கு அவர் சொன்னாரு, நான் வந்து சிலபஸ் கொடுக்குறேன், நீ படிக்கணும், நீ எவ்வளவு ஸ்பீடா படிப்ப, எவ்வளவு பண்ணுவ, அது உன்னோட திறமை. நான் என்ன சொல்றேன்னா 10 நாள்லயும் வரலாம், 5 நாள்லயும் வரலாம், 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும், 50 வருஷம் ஆகும். அது யார் கையில இருக்கு? என் கையில இல்ல, உங்க கையில அப்படின்றாரு. இது எப்படி இருக்குன்னா, நீங்க கேட்டது 450 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வருஷம் முழு உட்காந்து சாப்பிடலாம், 450 ரூபாய் கொடுத்தா வருஷம் முழு உட்காந்து சாப்பிடலாம்னு ஒருத்தன் விளம்பரம் கொடுத்தானா. 450 ரூபாய் கட்ட எப்பறம் 10 வருஷம் உட்காந்து வரிசையில போயெல்லாம் 450 ரூபாய் கட்டினாங்களாம். ஆளுக்கு ஒரு சேர் கொடுத்தாங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு. அதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அவர் சொல்ல வர்றது சில இது கூட சொல்லுவாங்க, உடம்பு ஃபுல்லா எண்ணெயை தேய்ச்சிட்டு நம்ம 5 பேரும் சேர்ந்து உருண்டாலும் உங்களுக்கு எவ்வளவு மண் ஒட்டிச்சோ அது டிஃபரன்ஸ் ஆகும், எனக்கு டிஃபரன்ஸ் ஆகும், மித்தவங்களுக்கு டிஃபரன்ஸ் ஆகும். அப்போ என்னன்னா இந்த பிரபஞ்சம் டிசைன் பண்ணது வந்து உங்களை மாதிரி நான் இருக்க மாட்டேன், என்ன மாதிரி இன்னொருத்தர் இருக்க மாட்டேன், அப்படிதான் டிசைன் பண்ணிருக்கு. இல்ல எனக்கு ஒரு கேள்வி வருது இதுல, பிரபஞ்சம் எனக்காக நான் வந்தனா இல்ல மத்தவங்களுக்காக நான் வந்தனா? இது தெரிஞ்சா அந்த கருப்பொருள் உருப்பொருள் புரிஞ்சிடணும். ஏன்னா காலையில இருந்து சரி நேத்துல இருந்து சொல்றேன், யாருமே என் குடும்பம் நல்லா இருக்கணும். இல்ல நீங்க சொன்ன மாதிரி பிரபஞ்சம் உங்களுக்காண்டி ஒரு கடமைகள் கொடுத்திருக்கு, அதை செய்யணும் சார். அதை செஞ்சாதான் சார் நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அதுல ஏன் மத்தவங்க வரணும்னு கேக்குறேன். எனக்கே கூட நான் செஞ்சுக்கலாம்ல, அந்த மாதிரி நான் செட் பண்ண கூடாதா? அதுதான் சார் நீங்க உங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு அவரே அசோக் சாரே சொன்ன ஒரு கதை இருக்கு. இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பருந்து மாதிரி, அதோட குட்டி தான் நம்ம தூக்கி மேல போடும், பறக்குற வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், பறந்துட்டுனா விட்டு போயிடும்ன்றாரு. ஆனா இங்க எல்லாரும் வந்து தன்னோட தீம்ஸ் தன்னோட அந்த ஒரு நாள் ஒரு வார்த்தையை சொல்லும் போது இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், இது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் நல்லா இருக்கணும்னு ஒரு டிஃபைனே காணவே அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்ப நான் நேத்து ஒருத்தருக்கு சொன்ன இந்த மாதிரி ஒரு வரி டெத் சென்டென்ஸ்ல ஒரு வரி என்னன்னா, இப்போ எனக்கு எதுவுமே இல்ல, ஆனா உனக்கு ஒண்ணுல எல்லாம் கேட்கணும் அப்படின்னாக்கா, இப்ப உதாரணத்துக்கு துபாயில ஒரு பூஜ் கலிஃபா இருக்கு, அந்த மாதிரி ஒரு பில்டிங் கட்டி அந்த பில்டிங்கோட மொட்டை மாடில நான் கட்டில் போட்டு படுப்பேன், இதான் என்னோட கொள்கை அப்படின்னு ஒருத்தன் வச்சான்னா, லேண்ட் வாங்கணும், கட்டடம் கட்டணும், அதுக்கப்புறம் தான் அந்த மாடி மேல போய் கட்டில் போட்டு படுக்க முடியும். நீங்க அத முதல்ல தாட்னு சொல்றீங்கல்ல, மனசுல போடணும், அதை வந்து நம்பிக்கை வைக்கணும். நீங்க அதை செய்யும் போது நான் சொன்ன பாத்தீங்களா, உங்க என்ன அலைகள் வந்து கரெக்டா அங்க போய் மேட்ச் பண்ணும் போது நீங்க வருவீங்க. எத்தனை பேர் நீங்க வாழ்க்கையில கேட்டிருக்கீங்க,
நான் வந்து அப்போ இதுல இருந்து IAS என்ன தெரியுதுன்னா இந்த ஒரு வரி சொல்லுங்க ஒரு வரிக்கு தான் சொல்லுங்க ஐயா, நீங்க நான் நீங்க சொல்றேன். சொன்ன மாதிரி சிலவன் வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ஒரு முடிவு பண்ணிடுறான் சார். நான் வந்து ஒரு கலெக்டர் ஆகணுமோ, நான் ஒரு எஸ்பி ஆகணும் அப்படின்னு ஒரு டாஸ்கை உள்ள வச்சிடுறான். வச்சுட்டு அதை அப்படியே மறந்து இந்த ஆள் மனதுல நீங்க போட்டுட்டா அதுக்கான தேவைகள் சூழ்நிலைகள் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும் சொல்றாரு. அதுதான் நம்பிக்கைங்கிறாரு. இல்ல குடுக்கும் சரிங்கய்யா. அப்ப இது வந்து செயற்கையானது தானே. என்னோட பிறவி நோக்கம் அதுன்னு நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? இப்ப என்கிட்ட வந்து கலெக்டர் ஆகலாம் நீ ஆழ் மனசுல போட்டு போயிட்டீங்க நீங்கன்னு வச்சுக்கீங்களேன், விதைய போட்டீங்க. ஒரு பறவை வந்து ஒரு விதை மாதிரி பழம் சாப்பிட்டு கொட்டையை போட்டு போது நிறைய செடி முளைக்குது. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் எனக்கு வந்து கலெக்டர் ஆகணும்னு என் மனசுல விதைய போட்டாங்க. நான் அது பின்னாடியே சுத்தினா அப்ப இது எப்படி என்னோட பிறவி நோக்கம் ஆகும்? இன்னைக்கு கூட வச்சுக்கோ, நம்ம இன்னைக்குதான் பிறந்திருக்கோம், இன்னைக்குதான் திட்டத்தை நம்ம உருவாக்குறோம். இல்ல தவறா நினைக்காதீங்க. உங்களோட சம்பவத்தை வச்சே நான் சொல்றேன். இப்போ நீங்க இப்படி நினைக்கலாம், எனக்கு கால்ல அடிபட்டா கூட இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன், ஏதோ ஒண்ணு சாதிப்பேன்னு நீங்க நம்பிக்கை வச்சா நிச்சயம் சாதிக்க முடியும்னு நான் சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ இன்னொன்னு, நீங்க இப்படி பாசிட்டிவ், எனக்கு அடிபட்டுச்சு நான் எல்லாரும் ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு தான் நீங்க அந்த டாஸ்க் தான் அதிகமா வச்சுக்கிறீங்க. நான் என்னன்னா பரவாயில்ல, எனக்கு கால் தான் போயிருக்கு, எனக்கு கை இருக்கு, என் நம்பிக்கை இருக்கு, என்னால பண்ண முடியும் அப்படின்னு நீங்க அந்த இதை கூட்டும் போது உங்களை அறியாமே உங்களுக்கு தேவையான உதவிகள் வரும். அதுதான் நம்ம அந்த இடத்துல நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறோம் நான் சொல்றேன். இப்போ நானே எடுத்துக்கிறேன் சார். நான் வந்து என்னன்னா ஒரு நிமிஷம் ஐயாவோட இப்ப சொன்னாங்களே, கலெக்டர் ஆகிற விதையை 3வது மனிதர் என்னுள் விதைத்து விட்டு போய் விடுகிறார், அவர் பின்னாடி சுத்தத்தினால அது என்னோட நோக்கம் ஆகி விடாதுன்னு கேக்குறாங்கல்ல. அந்த இடத்துல ஒரு முரண்பட்ட கருத்து. யாரு என்ன விதைகளை விதைத்தாலும் கூட உங்கள் ஆழ்மனதில் நீங்கள் கலெக்டர் ஆக வேண்டும்ங்கிற ஏதேனும் ஒரு சிறு துளிர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கலெக்டர் ஆக முடியும். அப்போதான் அது சார்ந்த விஷயம். கலெக்டர் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா +2 வரைக்கும் வரணும், நல்லா படிக்கணும், நல்ல மார்க் எடுத்துருக்கணும், அடுத்து வந்து பார்த்தா ஏதோ ஒரு டிகிரி பண்ணிருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தா UPS எழுதணும், அதுக்கப்புறம் பார்த்தா அது சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆழ்மன சிந்தனை இந்த பிரபஞ்சம் உங்களை அது சார்ந்து இழுத்தும் போகும். நீங்க வந்து ஏழுமலை கிட்ட பேசணுமா நாராயணன் கிட்ட பேசணுமாங்கிறத நீங்களும் நானும் முடிவு செய்வதில்லை. இது பிரபஞ்ச விதி. இந்த மாதிரி இப்ப அவங்க கிட்ட பேசினா உனக்கு உரித்தான சொல்யூஷன் கிடைக்கும்னு பிரபஞ்சம் சொல்லி தருது. ஆனா அது வந்து சராசரி மனுஷனாதான் வந்து சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. சில நேரங்களில் காற்று கூட உங்களை திசை திருப்பி வைக்கும், சில நேரங்களில் எறும்பு கூட கற்றுக் கொடுக்கும். அப்ப இது பிரபஞ்ச விதி. அதனால இதுல இருந்து நம்ம மாறுபட்டவர்கள் தான். அதனால எதையும் நம்ம 3வது நபர் நம்ம திணித்ததாக நினைக்காதீங்க. உங்கள் ஆழ்மனதுக்குள் ஏதோ ஒன்று இருப்பது. நான் என் அனுபவ ரீதியான ஒரு விஷயங்களை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். 1979 80 வந்து நான் வந்து ஒரு அச்சகத்துல வேலைக்கு போயிருந்தேங்க. போயிருக்கும் போது அங்க ஒரு ஓடாத மிஷின் இரும்பு கிடந்தது. இரும்பு தான் அது சொல்லணும். அதை அப்படி ஷேக் பண்ணோம்னா ஆண்டில் ட்ரெடில், அது சிங்கிள் மூவ்மெண்ட் ட்ரெடில், அந்த பெட் மட்டும் ஷேக் ஆகும். அப்ப என்ன பண்ணனாக்கா நாங்க என் நண்பர்களோடு சேர்ந்து நாங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அரட்டை, எனக்கு இந்த மிஷினை என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு எங்க ஐயா கொடுப்பாரு அப்படின்னு நான் சொல்லும் போது என் உடன் பயணித்த சக நண்பர் ஒருத்தர் சொன்னார், டே பரதேசி, அதை எடுத்தோம்னா ஆள்வழி கழுகு தாண்டா வாங்க முடியும், பாத்துக்கடா அப்படின்னாரு. இந்த சிந்தனை, இந்த மிஷினை நான் ஓட வைப்பேன், என்னால முடியும்ங்கிற ஆழ்ந்த சிந்தனை போட்டு வச்சாச்சு. அதை பத்தின இடம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ் எல்லாம் விட்டுட்டுலாம் வந்துட்டேன். அதே மாதிரி நாங்க 10th முடிச்சிருக்க எல்லா நண்பர்களும் ஒன்னா உட்காந்து பேசும்போது என்னடா பண்ண போறீங்கன்னா, ஆளுக்கு ஒரு வேலை, நான் பெயிண்டர் ஆகிறேன் அதுவா இருக்கு சொல்லும்போது, நான் அன்னைக்கு பேசும்போது 10 வருஷத்துக்குள்ள அச்சகம் ஆரம்பிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அதை அன்றைக்கு பேசணும். அன்னில இருந்து 9வது வருஷம் நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதே மாதிரி அந்த மிஷினை வந்து நான் அந்த இடத்துல வேலையை விட்டு நின்றுட்டாலும் கூட அந்த ஐயா கூப்பிட்டு கொடுத்தாரு அந்த இரும்பை, வெறும் 350 ரூபாய்க்கு. அந்த மிஷினை இருங்க அதை பக்குவப்படுத்தி ஓட்டி கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய்க்கு மேல. இல்ல, இந்த நிகழ்ச்சி 6:30 மணி ஆயிடுச்சு. ஏழுமலை சார், நம்ம செல்வ சிந்தனை நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். நம்ம நாளைக்கு மீதி கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு போகணும்னா ஜூம் கட் ஆயிரும். இந்த ஜூமை கட் பண்ணிட்டு தான் அந்த ஜூம் ஆரம்பிக்கணும். சரியா சார்? ஓகே, நன்றி. நாளை சந்திப்போம். ஓகே சார், தேங்க்யூ சார். செல்வ சிந்தனைக்கு வாங்க சார், நீங்களும் வாங்க. ஓகே, தேங்க்யூ.